நீங்க ஆக்சுவலா ம்ஹ்ம். சொல்லிருந்தீங்க, இந்த மாரி எனக்கு செஃப் ரொம்ப புடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நானும் வந்து சரி இன்னைக்கு பாத்துரலாம், நாளைக்கு பாத்துரலாம் அப்படின்னு யோசிச்சேன். நானும் எப்பவோ பார்த்த ஒரு படம் தான். ஓகே, ஓகே. ஆனா, ம். இப்போ உங்களுக்கு ஒரு சில படம் பார்க்கும்போது ம். எப்படி இருக்கும்னா வந்துட்டு, அந்த படம் பார்த்துருவீங்க. அந்த படம் பார்த்துட்டு அந்த படம் பார்த்துட்டீங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா, அந்த படத்துல என்னென்ன ஈவென்ட்ஸ் நடக்குங்கிறது தெரியாது. ஒரு சில படம் ஆமா, ஸ்க்ரீன் பிளேயாவே உங்க மைண்ட்ல இருக்கும். ஒரு சில படம் ஆமா, வந்து வைப் மட்டும் தான் உங்க மண்டையில இருக்கும். ஆமா. ஸ்க்ரீன் பிளேயோ, எக்ஸாக்ட்லி. இல்ல ஸ்டோரி ஆர்க்ஸோ வந்து உங்களுக்கு பெருசா மைண்ட்ல இருக்காது இல்லையா? அந்த மாரி படம் தான் எனக்கு. ஸோ, அதனால வந்து மேபி நீங்க இன்னைக்கு டீட்டெயில் சொல்லும்போது கொஞ்சமாவது ரிலேட் பண்ணிக்க முடியணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் இன்னைக்கு பார்த்தேன். ஸோ, ப்ரோ அப்புறம் நம்ம பாட்காஸ்ட்ல வந்து என்ன பிரச்சனைன்னா, இப்ப நானும் டைலரோ பேசும்போது வந்து 2 பேரும் இன்டரப்ட் பண்ணி பேசிட்டே இருப்போம் கரெக்ட்டா? நீங்க கவனிச்சிருப்பீங்களான்னு தெரியாது. ஒரு மாரி ஓவர்லேப்பிங்லயே இருக்கும். ஏன்னா, அப்படியே பேசி பழகிருச்சு எங்களுக்கு. அதனால நீங்களே அப்படியே லீட் எடுத்து பேசிருங்க. இல்லன்னா நானே என்னோட ஒப்பீனியன சொல்லிட்டே உட்கார்ந்துருப்பேன். ஸோ, யாஹ்! ஸோ, நான் வந்து என் பேரு ஷியாம். ஓகே. நான் ஒரு ஐடி ப்ரொஃபஷனல். அ ஒரு ஒரு 3 இயர்ஸ் ஆச்சு. இப்போ வொர்க் ஸ்டார்ட் பண்ணி. ஸோ, ஆப்வியஸ்லி ஜாயின் பண்ணது வந்து கோவிட்ல. ஸோ வந்து கம்ப்ளீட்டா நான் ரிமோட்ல தான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் ஸ்டார்ட்டிங்ல இருந்து. ஸோ இந்த டைம்ல வந்து அ ஃப்ரீயா இருக்க டைம்ல வந்து மோஸ்ட்லி எனக்கு வந்து லைக் ஸ்ட்ரெஸ்ஸ கோப் அப் பண்றதுக்கோ, இதுக்கோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது லைக் பாட்காஸ்ட், மியூசிக் அண்ட் மூவிஸ் தான். ஸோ நீங்க பார்க்கிங் வித் உங்க உங்க மாரி பாட்காஸ்ட் தான் மோஸ்ட் லைக்லி சும்மா முண்டேன் ஒர்க் செய்யும்போது ஹெல்ப் பண்றது இதெல்லாம் இதுதான். ஸோ அந்த டயத்துல வந்து நெறைய மூவிஸ் பார்த்துட்டு இருந்தப்போ, சில சில மூவிஸ் தான் மனசுல நிக்கும் இல்லையா? பார்க்குறோம். லைக் அ எவ்வளவோ மூவிஸ் பார்க்குறோம். எவ்வளவோ லாங்குவேஜஸ்ல பார்க்குறோம். ஆனா ரொம்ப சில மூவிஸ் தான் நம்ம மனசுல எப்பவுமே நிக்கும். நம்ம டாப் டயர்ல இருக்கும். இல்லையா? அந்த மாரி ஒ ஒரு படம் தான் எனக்கு செஃப். Welcome to our show. This podcast is being presented to you by Barking Buddhas. ஸோ ஆ. பேசிக்கா அ ம். இந்த இந்த பர்ட்டிகுலர் கேரக்டர் அதாவது மெயின் கேரக்டர் வந்துட்டு ஒரு பெரிய ம். செஃப்பா இருப்பான். ஒரு 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 ம். லெகசி அந்த பர்ட்டிகுலர் ஏரியால ஒரு லெகசி இருக்கக்கூடிய ம். ஒரு செஃப்பா இருப்பான். அண்ட் ம். அவன் வந்து என்ன அக்ரீமெண்ட்ல இருப்பான்? அவன் வந்து ஒரு 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 ரெஸ்டாரண்ட் ஓனர் வந்து ஃபுல்லா பிரிங்கிங் இன் பீப்பிள் அதுக்கப்புறம் வந்து இந்த ம். மேக்கப் கீக்கப் அதெல்லாம் பார்த்துப்பான் அந்த ஓனர். இவன் வந்து ஃபுல்லா கிச்சன் ஸ்டஃப்ப பார்த்துப்பாங்கிற மாரி ஒரு அக்ரீமெண்ட்ல அந்த ரெஸ்டாரண்ட் ரன் ஆயிட்டு இருக்கும் இல்லையா? ம். ம். சோ ம். அதுல ஆமா. வந்துட்டு ஒரு ஒரு கிரிட்டிக் உள்ள வந்து இந்த ப்ராடக்ட்ட ஜட்ஜ் பண்ண போறான் அப்படிங்கும்போது 2 மைண்டும் 2 மாரி யோசிக்கும். நம்ம ஹீரோ அதாவது செஃப் வந்து லைக் நான் வந்து என்னோட ஆர்ட்க்கு வந்து வேற லெவல் வேல்யூபிளா வந்து கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணும். சோ ஐ வில் பி ட்ரையிங் சம்திங் நியூ. ஐ வில் பி ட்ரூ ம். டு மை ம். பேஷன்ங்கிற மாரி ஒண்ணு சொல்லுவான். ஆமா. அந்த கிரிட்டிக் மீனல் வேற அந்த ஆமா. ஊர்லயே ரொம்ப பாப்புலரான ரொம்ப கிரிட்டிக்கு. பாப்புலரான ஒருத்தனா இருப்பான். ம். சோ அப்படி இருக்கும்போது அந்த இந்த ஓனர் அதாவது இந்த ரெஸ்டாரண்ட் ஷேர் ஹோல்டரா அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா வந்துட்டு நீ வந்து எனக்கு உன் மேல பெருசா நம்பிக்கை இல்லங்கிற மாரி தான் அவன் பேசுவான். பட் அத டைரக்ட்டா சொல்ல மாட்டான். நம்ம வொர்க் ம். ம். ஃபோர்ஸ்ட்ட வந்து வேல வாங்குறதுக்கு நம்ம வந்து ஒரு சில டாக்டிக்ஸ் வச்சிருப்போம் இல்லையா? நீ இதுல ஆ. தான் கெத்து. நீ நீ பண்ற மண்டேனான விஷயத்துல தான் நீ ரொம்ப கெத்து. அத பண்ணிரு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லி அதே மெனுவ ம். பண்ணுவான். பட் அவன் அந்த மண்டேனஸ் பண்ணதுனாலயே அவனுக்கு வந்து ஹில் கெட் அ பேட் ரிவ்யூ அண்ட் தென் ஹி ஹாஸ் டூ லீவ் அவுட் ஆஃப் த ஜாப்ங்கிற மாரி ஒரு கான்டெக்ஸ்ட் வரும். என்ன பொறுத்தவரைக்கும் ம். எனக்கு ஒரு ஒரு வியர்டான இது இருக்கு ப்ரோ. ஏன்னா ம். வந்துட்டு எல்லா சூப்பர் படமுமே நான் என்ன ம். பண்ணியிருந்திருப்பேன்னா, ஒரு 15 நிமிஷம் பார்த்து நிறுத்தியிருப்பேன். ம். 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 என் போர் அடிக்குது அப்படின்னு சொல்லி நிறுத்திருவேன். ம். ம். திடீர்னு ஏதோ ஒரு நாள் சரி 15 நிமிஷம் நம்ம ஒரு படத்த பார்த்துட்டு நிறுத்தியிருந்தோம் இல்லையா? அந்த படம் சரி சும்மா ம். பார்ப்போம் ஃபுல்லா அப்படின்னு சொல்லிட்டு, மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல ம். இருந்து பார்ப்பேன். ஸோ எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் ம். 15 நிமிஷம் ஆக்சுவலா நல்லா ரெஜிஸ்டர் ஆயிரும். எனக்கு ரொம்ப ம். ம். எனக்கு இந்த படம்லாம் ஏன் க்ளோஸா இருக்கு, இல்ல ரொம்ப கனெக்ட் ஆகுதுங்கிறதுக்கான ரீசன் என்னன்னா, அந்த 15 நிமிஷம் செட்டப் வந்து நம்மளுக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா பதிஞ்சிரும். ஆ. 2 டைம் ஆ. பார்க்கும்போது. அந்த மாரி ம். எனக்கு ஒரு வியர்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ரொம்ப புடிச்ச படங்கள்ல. ம். So உங்களுக்கு ம். அந்த மாரி எதா இருக்கா? இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் வாட்ச் எக்ஸ்பீரியன்ஸ் எப்ப பார்த்தீங்க? இல்ல யார் சொல்லி பார்த்தீங்க? இதோட ஃபர்ஸ்ட் வாட்ச் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சொல்லுங்க? இதோட ஃபர்ஸ்ட் வாட்ச் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் ஆக்சுவலா இது ஹோம் கமிங் ரிலீஸ் ஆச்சு இல்லையா? நம்ம நம்ம எப்பவுமே வந்துட்டு இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. படம் பார்த்துட்டு வரோம். இல்ல படம் பார்க்கறதுக்கு முன்னாடியோ, பின்னாடியோ வந்துட்டு நம்ம வந்து சும்மா விக்கிபீடியால போயிட்டு யார் யார் என்ன பண்ணியிருக்கா? அப்படி ஆமா. இப்படி பார்ப்போம்ல. ம், ம், அந்த ம். மாரி ஒரு தடவ ஸ்க்ரோல் பண்ணும்போது கெவின் ஃபீட்ஜ் அவனோட இத சும்மா ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தேன். அவன் ஓகே. ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது செஃப்ன்னு இருந்துச்சு.
என்னடா ம். இது இவங்க வந்து இவ்ளோ நாளா இவங்க டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஆ. அந்த மார்வெல்ல ஒரு கேரக்டர்ல நடிச்சிருப்பான்ல, இதான் இருக்கான். இவன செஃப் டைரக்டரா அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு இதா வந்துச்சு. சரி சும்மா பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு Netflixல அது ம், ம். பார்க்கும்போது லைக் இது என்ன இனிஷியலா இந்த இந்த படம் வந்து நீங்க சொன்ன மாரி தான். நானும் அந்த ம், மாரி தான். ம், ம், சில ம், படம் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங் கொஞ்ச நேரம் பார்ப்பேன். போர் அடிச்சா விட்டுருவேன். ம், அதுக்கப்புறம் பார்க்க மாட்டேன் அந்த மாரி. இது ம், இது இந்த படம் எப்படின்னா, ஸ்டார்ட்டிங் எடுத்தோனே அந்த ஃபுட் ஐட்டம் ரொம்ப நாளா வெளி அதான் சொன்ன மாரி வீட்டுக்குள்ளேயே இருந்தேன் இல்லையா? ரொம்ப நாளா ம், வெளிலயும் போல. ஸோ ம். வந்துட்டு இந்த மாரிலாம் ஒரு அதெல்லாம் பார்க்க எக்ஸாட்டிக்கா இருந்துச்சு. இத எடுக்கிறது, அந்த இத அவன் அப்படியே ஃபுட்ஸ் எல்லாம் வந்துட்டு அப்படியே பார்த்து பார்த்து செய்யறது. ம். இதெல்லாம் அந்த அந்த சீன்ஸ் உங்களுக்கு நீங்களும் இப்ப ரீசென்ட்டா தானே வாட்ச் பண்ணீங்க. உங்களுக்கு நல்லா ரெஜிஸ்டர் ஆயிருக்கும்னு நெனைக்கிறேன். எனக்கு இன்னைக்கு இந்த படத்த பார்க்கணுங்கிறதுக்கான ஒரு புஷ் இருந்ததுக்கான ரீசனே, நேத்து என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் வந்திருந்தான். நம்ம பாட்காஸ்ட்ல கூட பேசியிருப்பான். வழிப்போக்கன்னு ஒரு டம்மி எபிசோட்ல ஒருத்தர் வந்திருப்பாரு. அவன் ம். வந்து நான் வந்து இந்த மாரி டேய் நம்ம வந்து இந்த ரூம்ல வந்து பேசிருவோம்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன உட்கார வச்சேன். இந்த எபிசோட் கெஸ்ட்டா கூப்பிடுவோம்ன்னு சொல்லி. ஓகே. அவனுக்கு உனக்கு என்ன படம் பிடிக்கும் அப்படின்னு கேட்டா, அவனும் செஃப் தான் சொன்னான். ஆமா. அவன் கெவின் ஃபீஜ பத்தி தெரிய ம், ம், தெரிஞ்சுக்கணும்னு ம், போயிட்டு, ம், இது ம். என்னடா செஃப்ன்னு இருக்கே! அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனேன். ஆ, அப்படின்னு போப்ப நான் அதே மாரி அப்போ வந்து நான் மாடர்ன் ஃபேமிலியும் பார்த்துட்டு இருந்தேன். சூப்பருங்க. மாடர்ன் ஃபேமிலி பார்க்கும்போது அவங்க இருக்காங்கல்ல, அந்த ப ஆமா, இந்த இந்த லேடி. சரி ஆமா அவங்களும் ஒய்ஃப். இருக்காங்க. ஆ, அ எக்ஸ் என்ன ஒய்ஃப் எல்லாம் சாரி. அ எக்ஸ் எக்ஸ் ம், ஒய்ஃப் அவங்க ம், ம், இருந்தாங்க. ம், அதுக்கப்புறம் ம், இவன் ம். நம்ம டோனி டோனி ஸ்டார்க் இருந்தாப்ல. ஆமா. என்னடா ஸ்டார் கேஸ்டே ஒரு மாரி அங்கங்க நமக்கு புடிச்சவங்கலாம் ஒரே இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போனது தான். பட் ஆனா நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு அந்த படம். உங்களுக்கு ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போதே எப்படி இந்த படத்தோட ஆக்சுவல் எசன்ஸ் உங்களுக்கு இதாச்சா? இல்ல வந்துட்டு நல்லா இருக்கு அப்படின்னு தோணுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம இந்த படம் மறுபடியும் பார்ப்போம் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய விஷயம் தோணும் இல்லையா? அந்த மாதிரி வந்துச்சா? இப்படி வாட் வாஸ் யுவர் ஆஃப்டர் தாட் அபௌட் ஃபர்ஸ்ட் டைம் வாட்சிங் செஃப்? எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் வாட்சிங் செஃப் லைக் லிட்டரலி சேயிங் ஐ வாஸ் ப்ளோன் அவே அந்த மாரி ம், தான். ம், 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 ஏன்னா லைக் என்ன சொல்றது? சில சீன்ஸா சொல்றேன். சில சீன்ஸ் மட்டும் தான் எப்பவுமே அ உங்க மனசுல நிக்கிறது. பிளஸ் நீங்க ரீவிசிட் பண்ணணும்னு நெனைக்கிற சில விஷயங்கள் இருக்கும் தெரியுமா? ஆமா. லைக் எனக்கு வந்து அந்த ஒரு பர்ட்டிகுலர் சீன் சொல்றேன். அந்த ம், ஒரு 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 சீன்ல வந்துட்டு, ம், அவன் பையன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த ட்ரக்க ரெடி பண்ணிட்டு, அந்த ம். ஒரு சில மெக்சிகன்ஸ் இருப்பாங்க. அவனோட அந்த அ இவன் கெவின் ஃபீஜோட அந்த நாங்க ஹெல்ப் நான் எனக்கு ஹெல்ப் எனக்கு இன்னைக்கு ஆக்சுவலா அந்த சீன் பார்க்கும்போது கண்ணு கலங்குச்சு. எப்பவுமே என் ஃப்ரெண்ட் ஒரு சூப்பரான ஒரு விஷயம் சொல்லுவான் ப்ரோ. இப்போ ம், ஒரு நல்ல படம்னு ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ம், படத்த நீங்க இதுக்கு முன்னாடி எவ்வளோ டைம் பார்த்திருந்தாலும், இப்ப நீங்க பார்க்கும்போது ம், புதுசா ஒரு விஷயத்த ஆஃபர் பண்றதுக்கு அந்த படத்துல ஏதாவது ஒண்ணு இருந்துச்சுன்னா, அது சூப்பர் படம்டா அப்படின்னு சொல்லுவான் அவன். ம். எனக்கு இன்னைக்கு அதான் இருந்துச்சு. இன்னைக்கு வந்து நான் வந்து ம், இந்த சீனே மறந்துட்டேன். அ, மறந்துட்டு ம், சரி ஓகே. நம்மளுக்கு எதுவும் பெரிய ஐடியாலாம் போட மாட்டானுங்க. இது ஒரு காமெடி படம் தான் அமைதியா படுத்துப்போம் அப்படின்னு சொல்லி படுத்து பார்த்துட்டு இருந்தேன். பார்த்துட்டு இருக்கும்போது இந்த ம், சீன் வந்துச்சு. இந்த சீன் வந்தோனே ஆக்சுவலா அவன் வேணும்னே அங்க ஒரு ஒரு குட்டி ஒரு சின்ன பிரேக் ஒரு என்ன சின்ன பாஸ் இருக்கும். ஒரு சின்ன பீட் இருக்கும். அ, அ ம், அமைதியா அவன பார்ப்பான். அவன் பையன பார்ப்பான். இந்த மாரி அவங்க எப்படியும் இது பண்ண போறது அவங்க எப்படியும் காசு குடுக்க போறதில்ல. நம்ம ஏன் வந்து ஆக்சுவலா நான் அந்த சீனோட கான்டெக்ஸ்ட் சொல்லிர்றேன். ஒரு வேலை நடக்கணும்னு சொல்லிட்டு அங்க இருக்கவங்களுக்கெல்லாம் ஃப்ரீயா சமைச்சு குடுக்கும்போது ஒரு 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 பிரெட்ட வந்து பர்ன் பண்ணிருவான். சோ அது ம், சாப்பிட்டா ம், நல்லா இருக்க போறதில்ல அப்படிங்கிற மாரி சிச்சுவேஷன்ல நான் என்ன நெனச்சுட்டேன், சரி இந்த பையன ம், வெளிய கூப்பிடுவான். கூப்ட்டு, ம், "டேய் இந்த மாரி நீ பிரெட்ட இது பண்ணது தப்பு. ம், அதெல்லாம் சாப்பிட்டா வந்து அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு அது புடிக்காம போயிரும் இல்லையா?" அப்படின்னு சொல்லி, இது ம், வந்து ஒரு மாரல பத்தின மாரலோ இல்ல வந்துட்டு அந்த 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 வேலைக்கு இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஷனலிசம பத்தி தான் இவன் சொல்லப் ம், போறான். மோர் ஆஃப் அ ம், மாரல் சீன். அப்பா வந்து பையனுக்கு மாரல்ஸ சொல்லிக் குடுக்க போற ஒரு ஒரு ம், சிம்பிள் சீனா இருக்கும்னு தான் நான் வந்து ம், நெனச்சேன் அந்த சீனு. ஆனா, ம், அவன் அவன் ஆரம்பிக்கிற டயலாக் வந்து அவன பத்தியா இருக்கும். அது அது ம். செம்மையா இருக்கும். அவங்க அப்பா கூட வந்துட்டு, "இவன் என்னடா பொடியன்" அப்படின்னு சொல்லிட்டு திட்டியிருக்கலாம். என்ன வேணா ஆமா. பண்ணியிருக்கலாம். பட் அங்க இருந்து நிறுத்தி, கூட்டிட்டு போயிட்டு, அவன் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் குடுப்பான். ம். இல்லையா? இவன் வந்து இது இது வந்து நான் பண்றதுக்கான ரீசனே பிகாஸ் ஐ லவ் இட். ம், 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 ஓகே. ம், ம், இட் ம். இட் கீப்ஸ் மீ அவன் சொல்லுவான். "இட் கீப்ஸ் மீ கோயிங்" அப்படிம்பான். எனக்கு ம், வந்து வாழ்க்கையில வந்து எவ்வளவோ விஷயங்கள் நடந்துருச்சு. என்ன வந்து ம், ம், அதுக்கு ம். முன்னாடி அந்த சீன்ஸ்ல வந்து அவன வந்து ரொம்ப அசிங்கப்படுத்தியிருப்பாய்ங்க. Twitterல அவன் வந்து தேவையில்லாம வாய் பேசி நெறைய ஹேட்ரட்லாம் வாங்கியிருப்பான்.
பட் ஆனா அவன் இன்னுமே வந்துட்டு இது பண்ணாலுமே அவன் 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 வந்து இட் கீப்ஸ் மீ கோயிங்னு சொல்றான்னா அவன் அவ்வளவு லவ் பண்றான் இல்லையா? அதுதான் அவனோட பையனுக்கும் சொல்லிச்சு, நீயும் ஃபியூச்சர்ல வந்து ஒரு ஒரு குவலாம் ஸோ வந்து இதெல்லாம் பாத்துக்கணுங்கிற மாதிரி ஒரு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பான். எனக்கு வந்துட்டு என் லைஃப் இப்போ இது 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 இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா நான் கனெக்ட் பண்ணிட்டா. இப்போ இந்த இளையராஜா அது ஒண்ணு ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கு இல்லையா? மனோபாலா இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு மனோபாலா என்கிட்ட பாட்டு கேட்கறதுக்கு ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. அது கூட சேர்ந்து இளையராஜா பத்தி நிறைய மீம்ஸ் இருக்கும். லைக் வந்து அவர் வந்து என்னதான் ஒரு பெரிய மியூசிக்கல் லெஜெண்டா இருந்தாலும் அவரு அவரு அவரை நம்மளால அவர் ரொம்ப ஆஸ் அ பர்சன் ஹி இஸ் வெரி பேட் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கு இல்லையா? நீங்க அந்த பர்சனாலிட்டிய அப்படியே ஹீரோக்கு எடுத்து வச்சீங்கன்னு வச்சுங்களேன், அவன் நல்ல பர்சன் தான். ஆனா அவனோட பர்சனல் லைஃப் ரொம்ப கேவலமா இருக்கும். ஐ மீன் லைக் அவனோட ஃபேமிலி லைஃப், அவனோட கனெக்ஷன் வித் அவன் பையன், அவனோட அவனோட மேரேஜ் இஸ் ஆல்ரெடி a டிசாஸ்டர். ஏன்னா அவனும் அவன் ஒய்ஃபும் ஒன்னா இருக்க மாட்டாங்க அந்த வீட்ல. ஐ மீன் தே ஆர் ஆல்ரெடி டிவோர்ஸ்ட் இல்லையா? சோ இவ்வளவு பிரச்சனை இருக்கும். அவனோட பர்சனல் லைஃப்ல அவன் நல்ல ஆள் கிடையாது. சோ இந்த இடத்துல வந்து இது இது எனக்குமே பர்சனல் லைஃப்ல இருந்திருக்கு. நம்ம வந்து ஒரு விஷயத்த பேஷனேட்டா ட்ரை பண்ணும்போது உங்களால வேற விஷயங்கள்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாம போய் உங்களால கோப்பவே பண்ண முடியாது இல்லையா? அந்த ஜோனை இவனோட பர்சனல் சென்ஸ் கூட கனெக்ட் பண்ணிட்டு இவன் என்ன சொல்லுவான்னா, இந்த மாதிரி எனக்கு வர்றது இதுதான், நான் தெளிவா பண்றது லைஃப்ல ஒரு ஹோல்டுக்காக தெளிவா பண்ற ஒரே ஒரு விஷயம் சமைக்கிறது மட்டும்தான். டோன்ட் மேக் மீ ஃபெயில் இன் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி அவன் பையன்கிட்ட கேட்பான், இப்ப நம்ம அவங்களுக்கு கொடுக்கணுமா கொடுக்க கூடாது அப்படின்னு கேட்பான். வேணாம் அப்படின்றான். நீ நல்லா செஃபா வருவ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உள்ள கூப்பிட்டு போய் சமைக்க ஆரம்பிச்சிருவானுங்க. ஏன்னா அவன் என்ன நினைக்கிறான்னா, தான் கத்துக்கிட்டது, தான் ஃபீல் பண்ணது, தான் அவன் ஏன் வந்து சந்தோஷமா இருக்கான், அவன் வந்து குக் பண்றனால, அவன் புடிச்சது செய்யறான். ஓகே, அது வந்து அவன் பையனுக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்றான். எல்லா ஃபாதர் எல்லா எல்லா உலகத்துல இருக்க எல்லாரும் நினைக்கிறதுதான். ஓகேவா? சோ ஆனா நீங்க உங்களுக்கு இது இது இதா இருக்கான்னு தெரியல. நம்ம நம்ம இந்தியன் இதுல இப்ப வந்து இப்ப உங்க சிச்சுவேஷன் எப்படின்னு தெரியல. எங்க எங்க வீட்டு சிச்சுவேஷன் வந்து எங்க அப்பா வந்து ஒரு சாதாரண ஒரு கடை வச்சு நடத்துறவர் தான். ஓகேங்களா? சோ வந்து அவர் என்ன மென்டாலிட்டில இருப்பாருன்னா, என் பையன் வந்து என் தொழில இருந்துடக்கூடாது. வேற வேற ஒரு ஹையர் பொசிஷன், ஹையர் தொழில இருக்கணும்னு சொல்லிட்டு சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு படிக்க வச்சு இப்ப நான் அவங்களோட நல்ல இதுல இருக்கேன். ஓகேவா? ஆனா எனக்கு எப்பவுமே எனக்கு பர்சனலா எப்பவுமே ஒண்ணு தோணிட்டு இருக்கும். ஏன் வந்து அப்பா வந்து நமக்கு வந்துட்டு அவரு கடையோ, அவரு இத பத்தியோ எதுவுமே சொல்லி தரல. நான் அவருக்கு வந்து கொஞ்சமாச்சும் ஹெல்ப்பா இருந்திருக்கலாம் சின்ன வயசுல. அந்த மாரிலாம் அப்பப்போ தோணும் எனக்கு. ஓகேவா? சோ வந்து இந்த படம்லாம் பார்க்கும்போது எனக்கு அதுக்கு ஒரு தீனி மாரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். சரி ஓகே, ஒரு அப்பா ஒரு ஏன்னா நான் அந்த மாரி ஒரு ஒரு சீனே என் மைண்ட்லயோ எங்கேயோ பிக்சரைஸ் பண்ணதும் இல்ல, விட்னஸ் பண்ணதுமே இல்ல. எனக்கு எனக்கு அது பார்க்கும்போது அது ரொம்ப கனெக்ட் ஆச்சு. அது புடிச்சிருந்துச்சு. அந்த சீன் வந்து ஒரு அப்பா வந்து ஒரு பையனுக்கு வந்து தான் 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 லைஃப்ல நடந்தது அத வந்துட்டு இது பண்றது. அதே மாரி அந்த பையன் ஏங்குவான் தெரியுமா? நான் வந்து உன் கூட இருந்ததே இல்ல. உன் கூட வந்து நான் எந்த டைமுமே ஸ்பெண்ட் பண்ணது இல்ல. லைக் நான் கூட இருக்கேன். லைக் என்ன கூட இருந்தும் இல்லாத மாரி. அவங்க அப்பா சொல்லுவாரு இந்த மாரி, "நம்ம தான் நெறைய என்ஜாய் பண்றோமே!" அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பான். ஆனா வி ஆர் நாட் டூயிங் திங்ஸ் டுகெதர் அப்படின்னு சொல்லுவான் அவன் பையன். கரெக்ட். இல்லையா? இத நான் வீட்லயே நெறைய டைம் ஃபீல் பண்ணியிருக்கேன். நம்ம இது தெரியும் இந்தியன் இதுல வந்து அப்பா வந்துட்டு அந்த அளவுக்கு ரொம்ப பசங்களோட குளோஸா இருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கு அந்த நார்மல் சிச்சுவேஷன் தெரியும்ல. சோ அதெல்லாம் இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் நல்லா கனெக்ட் ஆச்சு. சோ எனக்கு வந்து இந்த படத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு சீன் இருக்கும். இவன் வந்து வீட்டுக்கு போயிருப்பான். வீட்டுக்கு போயிருக்கும்போது வந்து இவனோட ஐடியா ஆஃப் பேரண்டிங், இவனோட ஐடியா ஆஃப் கிட் வந்து எப்படி இருக்கும்னா வந்து இவனை வாரம் ஏதோ ஒரு மூவிக்கோ இல்ல வந்து ஒரு தீம் பார்க்கோ கூப்பிட்டு போனா பையன் ஜாலியா இருப்பான் அப்படிங்கறது ஐடியாவா இருக்கும் அவனுக்கு. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் உட்கார்ந்து சும்மா எதுவுமே பண்றதுக்கு இல்ல அப்படிங்கும்போது அவன் சொல்லுவான், இதுவே இன்னைக்கு நம்ம சூப்பரா ஸ்பெண்ட் பண்ணோம்ல அப்படின்னு கேட்பான் அவன். என்னையா சொல்ற, சும்மா இருந்தவன் நம்ம அப்படிமா. இல்ல நான் உனக்கு ட்விட்டர் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தேன், சும்மா பேசிட்டு இருந்தோம்ல அதுவே சூப்பரா இருந்துச்சுன்னு அந்த பையன் சொல்லுவான். சோ லிட்டரலா இது இந்த மாதிரி ஒரு சைட் ட்ராக்காவா இருக்கும். இந்த ஃபாதர் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் சன்ங்கிற மாதிரி ஒண்ணு போவோம். சோ இது இது ஒரு செம பியூட்டிஃபுல்லான ஒரு 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 ஸ்டேட் ஆஃப் லைஃப் தான். என்னன்னா நம்ம பாதி நேரம் ரொம்ப ஒரு டாஸ்க பண்றதுக்காக வெறித்தனமா அந்த டாஸ்க்குள்ளேயே இருப்போம். இந்த மண்டேன் ஆக்டிவிட்டிஸோ இல்ல பர்சனல் லைஃப்ல இருக்க விஷயத்தெல்லாம் விட்டுருவோம்.
ஆனா ம். இந்த டாஸ்க சார்ட் அவுட் பண்ணி முடிக்கிறதுக்கு ஆக்சுவலா வந்து நம்மளுக்கு தேவைப்படுற அந்த ஒரு குட்டி புஷ் எங்க இருக்கும்னா பர்சனல் லைஃப்குள்ள தான் ஒளிஞ்சிருக்கும். ஆமா. ஆமா. ஸோ அந்த மாதிரி ஒரு செம கனெக்ட் இருக்கும். இவன் பையன் கூட கனெக்ட் ஆகுறதன் மூலமா அந்த பையனுக்கு என்ன பிடிச்சதுங்கிறத விட இவனுக்கு ஆக்சுவலா என்ன பிடிக்குங்கிறதே ரீடிஸ்கவர் பண்ணுவான் இந்த ஆமா. படத்துல. அது அது ம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எனக்கு இன்னுமே ரொம்ப ஏன் இந்த படம் எனக்கு பர்சனலா பிடிச்சிச்சு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு இந்த ரோட் ட்ரிப் ஃபிலிம்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். இதுல ஆக்சுவலா ஒரு ரோட் ட்ரிப் ஃபில்மோட ஸ்ட்ரக்சரை செமையா உள்ள இது பண்ணிருப்பான். ஆக்சுவலா நம்மளுக்கு பிடிச்ச பார்ட்டே அந்த ரோட் ட்ரிப் பார்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுல அதுல இவன் வந்து இந்த இந்த படத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இவனே டிக்ளேர் பண்ணிடுவான். என்ன சொல்லுவான்னா வந்து என்கிட்ட இருந்து அவன் என்ன பெருசா இன்ஸ்பயர் ஆயிட முடியும். அவன் வந்து அந்த ஒய்ஃப் சொல்லுவா ஹி லுக்ஸ் அப் டு யூங்கிற மாதிரி சொல்லுவான். இவன் என்ன சொல்லுவான்னா வந்துட்டு அவன் என்கிட்ட இருந்து இன்ஸ்பயர் ஆகிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஏன்னா நான் வந்து இன்டர்நெட்னா என்னன்னே தெரியாம நான் இன்டர்நெட்ல போட்டு இப்ப ஐம் ரன்னிங் மீம் நோ. ஸோ இப்போ வந்து என்கிட்ட இருந்து இன்ஸ்பயர் ஆகிறதுக்குலாம் ஒண்ணுமே கிடையாது அவன்கிட்ட. ஸோ ஐ டெஃபினெட்லி பெட் பேரண்ட் அப்படிங்கிறது அவனோட ஒரு பெஞ்ச் மார்க்கா இருக்கும். ஆனா சப்கான்சியஸா நீங்க பாத்துட்டு இருந்தீங்கன்னா இவன் ஒவ்வொரு டைமும் வந்து அவன் பையனுக்கு அந்த அந்த குட்டி குட்டி எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கணும்னு அண்டர்ஸ்டாண்ட் இது பண்ணிட்டே இருப்பான். எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன்னா ஒரு 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 ரெஸ்டாரண்ட்ல உட்காந்துட்டு இருப்பான். அந்த ரெஸ்டாரண்ட்ல வந்துட்டு ஒரு 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 ஃபேமஸ் சாண்ட்விச் இருக்கும். அந்த சாண்ட்விச் பேர் மறந்துட்டேன் நானு. இந்த பையன் படுத்து தூங்கிடுவான். இவன் வந்து என்ன சொல்லுவான் அப்படின்னா கொலம்பியன் சாண்ட்விச்சா அப்படிதான் நினைக்கிறேன். கியூபன் சாண்ட்விச். ஸோ கியூபன் சாண்ட்விச் வந்திருக்கும். வந்து சாப்பிட்டு வேற லெவல் ஆத்தென்டிக்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை எழுப்பு அப்படிமா. இந்த தாத்தா என்ன சொல்லுவானா அவன் தூங்கிட்டானே அவனையே எழுப்பணும் அப்படிமா. இல்ல அவன் இதை சாப்பிடணும். இந்த ஆத்தென்டிக் கியூபன் சாண்ட்விச் அவன் சாப்பிடணும் ஏன் அப்படின்னு சொல்லுவான். நான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆமா ஆமா இங்க இருக்க சாண்ட்விச் தான் அவன் சாப்பிடணும். நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை அவன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு. கரெக்ட். அதே நான் இந்த சீனை வந்து விட்டேன். சரி இந்த சீன் ஒரு நார்மல் சீன் சொல்லிட்டு ஆக்சுவலா ரெண்டாவதுல மறுபடியும் இதே மாதிரி ஒரு சூப்பர் இடம் வரும். வேற ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போய் நியூ ஆர்லியன்ஸ் நினைக்கிறேன் ஏதோ ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போய் இன்னொரு டிஷ் வாங்கி குடிப்பான். அந்த டிஷ் வாங்கி கொடுத்துட்டு இந்த பையன் வந்து சாப்பிடுவான். சாப்பிடும்போது இவன் என்ன சொல்லுவான்னா மெதுவா சாப்பிடு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் பிரியாணின்னு சொல்றேனே அந்த டிஷ் பேர் பிரியாணின்னு வச்சுங்களேன். இவன் என்ன சொல்லுவானா மெதுவா சாப்பிடு ஏன்னா வாழ்க்கையில முதல் டைம் நீ பிரியாணி சாப்பிடுற எக்ஸ்பீரியன்ஸ் இதுதான். சோ அப்படின்னு சொல்லுவான். அதை கேட்கும் போது எனக்கு என்னமான டைலாக்டாங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை கண்டினியூ பண்ணி இன்னொன்னு சொல்லுவான். நீங்க இதுக்கு முன்னாடி வந்து அவன் ஒரு தடவை இந்த மாதிரி மார்க்கெட்டுக்கு கூட்டு வந்திருப்பான். மார்க்கெட்டுக்கு கூட்டு வந்தப்போ சோ வந்து அவன் என்ன ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல அவன் மார்க்கெட் கூட்டு வரப்போ அவன் என்ன சொல்லுவான்னா இந்த மாதிரி நான் வந்து இங்க மார்க்கெட்டுக்கு கூட்டு போறேன். ஆனா நீ வந்து என்னை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இது சாப்பிடுறேன் அது சாப்பிடுறேன்னு எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிமா. அவன் அதே மாதிரி போயிட்டு மார்க்கெட்ல அந்த ஒவ்வொரு வெஜிடபிள்ஸா பார்த்து வாங்கிட்டு இருப்பான். இவன் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பான். டிஸ்டர்ப் பண்ணிட்டு எனக்கு இது வேணும் அப்படின்ட்டு ஏதோ ஒண்ணு கேட்பான். அதோட அந்த சீன் முடிஞ்சிடும். இப்ப இங்க என்ன கண்டினியூ ஆகும்னா இங்க வந்து இந்த கியூபன்ஸ் இந்த ஏதோ ஒரு பர்டிகுலர் ஐட்டமா வாங்கி கொடுத்துட்டு இதுதான் ஃபர்ஸ்ட் இது பொறுமையா பார்த்து சாப்பிடு அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் சரி நீ வேலைக்கு போலையா இது பண்ணலையா அப்படின்னு கேட்கும்போது இல்ல நான் வேலைக்கெல்லாம் இதெல்லாம் வரல. ஐ ஜஸ்ட் கேம் ஹியர் டு என்ஜாய் திஸ் வித் யூ அப்படிமா. சின்ன ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே அதை சாப்பிட்டு அப்படியே அந்த சீன் முடியும். அப்படியே போவானுங்க. சூப்பரா இருக்கும். இந்த அனாலஜி வித் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறது சூப்பரா இருந்துச்சு. இப்ப செஃப்ங்கிற ஒருத்தன் அவனோட பேஷன் வந்து மேக்கிங் ஃபுட். அதுக்கு அவனுக்கு இருக்க பெர்ஸ்பெக்டிவ்ஸ் அதுக்கு அவன் ஃபேஸ் பண்ற சேலஞ்சஸ்ன்னு சொல்லிட்டு நீங்க இதை அப்படியே ஃபில்ம் மேக்கர்ஸ்க்குன்னு எடுத்துட்டு வந்தீங்கன்னு வச்சுங்களேன் இந்த படம் இன்னுமே அப்படியே ஷூட் ஆகும். இப்போ ஒருத்தன் படம் எடுக்க ட்ரை பண்றான். அவன்கிட்ட ஒரு கதை இருக்கு அதை படமாக்க ட்ரை பண்றான். இதுல ப்ரொடியூசர்னு ஒரு ஆள் வராரு. அவரு வந்து உன் கதை நல்லா இருக்கு நீ உன்கிட்ட டேலண்ட் இருக்கு ஆனா இந்த கதை இப்படி பண்ணா ஓடாது. யூ ஹாவ் டு மேக் சம் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் அப்பதான் ஓடும். நீ ஏற்கனவே இருக்க இண்டஸ்ட்ரியல் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு நீ அத்தியர் ஆனா இந்த படம் ஓடிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 5 பாட்டு ஃபைட் இதெல்லாம் வச்சு இந்த படம் வந்துடும் இல்லையா. வந்ததுக்கு அப்புறம் படம் நல்லான்னு சொல்லும்போது இவனுக்கு எப்படி இருக்கும்னா வந்து நம்மளுக்கு தான் டேலண்ட் இல்லை போல. நான் அது பண்ணியிருந்தா கரெக்டா இருந்திருக்கும். இதுதான் என்ன வந்து மொக்கையா படம் பண்ண வச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலா அவனுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணா படம் ஓடிடும் அப்படிங்கிற ஒரு இந்த மாதிரி ஆர்டிஸ்டுக்குள்ள இருக்க கான்ஃபிளிக்ட வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா காமிச்ச அனாலஜிக்கலா காமிச்ச படம் இதுன்னு சொல்லி எனக்கு தோணிட்டே இருந்துச்சு. படத்துல நிறைய மொமெண்ட் அந்த மாதிரி சூப்பரா கான்ஃபிளிக்டிங்கா இருந்துகிட்டே இருக்கும். நீங்க ஈஸியான ஒரு மெட்டஃபரா இதை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு தோணிட்டே இருந்துச்சு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொன்னு
சொல்லுங்க டிராஜிக் சொல்லுங்க ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற ஃபீலே இருக்கும் அவனுக்கு. ஆ அவன் வந்து கரெக்ட். எப்பவுமே அவனுக்கு புடிச்சத மட்டும் தான் செய்வான். ம் அப்படின்ற மாரி ஒரு ஆள் தான் அவன். ம் அதான் ம் நீங்க சொன்ன ம் மாரி அவனோட அவனோட பெர்சனல் லைஃப் வந்து அந்த ஒரு டிராஜிக் ஆர்டிஸ்ட்க்கான அந்த இது மாரி அப்படியே இருக்கும் ஃபுல்லா. ஆமா. அந்த ஒரு மெட்டஃபர் மாரி. இல்ல இது இது மோர் ஆஃப் எனக்கு தெரிஞ்சு நான் இப்ப ரீசெண்டா ஒரு படம் பார்த்தேன். குட் நைட் ஒரு படம் பார்த்தேன். நேத்து ஓகே, நைட் ஓகே. தான் பார்த்தேன். பாக்கலைங்க. அந்த படம் வந்து பாக்கலைங்க. அந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா இருந்துச்சு. ஓகே, ஓகே. செகண்ட் ஹாஃப் வந்து நீங்க இது இது இதுவரைக்கும் தமிழ் சினிமால பார்த்த நெறைய படத்தோட சேம் ஸ்டோரி பீட்ஸே இருக்கும். ஓகே. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த படம் பார்க்கும்போது, என்னடா அதே ஸ்டோரி ஸ்ட்ரக்சரோ, இல்ல அதே ஸ்டோரி பீட்ஸு, இல்ல அதே அதே மாரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்க்கு இந்த கிளைமாக்ஸ் ரொமான்டிக் கிளைமாக்ஸ் இல்ல ஹீரோ, ம், ஹீரோயின் ஜாயின் பண்ற கிளைமாக்ஸ் இன் ரயில்வே ஸ்டேஷன் ஆர் ஏர்போர்ட். ஹீரோயின் ம். வேற ஊருக்கு போறா. அதுக்குள்ள ஹீரோவோட மனச அவ புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது எத்தன படத்துல வந்திருக்கு தமிழ் சினிமால? அதானே தமிழ் சினிமா. அதுதான தமிழ் சினிமாவே கரெக்ட்டா? இப்ப இது ஒரு படத்துல வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு காண்டாகும்? ஓ! ஆமா. ஆனா நான் என்ன நினைச்சேன்னா, அதனால தான் வொர்க் ஆகல போல அப்படின்னு. ஆனா செஃப்ல பார்த்தா ம், நெறைய சப்ஜானர்ஸோட பீட்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கும் பிரதர். ஆனா உங்களுக்கு வந்து அந்த படம் ரொம்ப கனெக்ட் ஆகும். ஃபார் ஆமா. எக்ஸாம்பிள் ம், உங்களுக்கு இவன் ஒரு ஃபெயில்டு ஆர்டிஸ்ட் ட்ரைங் டு ஆக்சுவலி நான் நான் நினைச்சத எனக்கு டேலண்ட் இருக்கு நான் நினைச்சத பண்ணா நான் ஹிட் ஆகும்னு நினைக்கிற ஒருத்தன் ம், பர்சனல் லைஃப்ல இருக்க பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நிறைய படம் பார்த்திருக்கோம். ஒரு ரோட் ட்ரிப் போனா விஷயங்கள் சரியாயிரும்னு சொல்லிட்டு. ஆனா ம், அதுல எந்த அளவுக்கு லைஃப் இருக்கோ அந்த அளவுக்கு அந்த படம் நல்லா இருக்கும் போல. சோ ம், ம், அது அது வந்து ம், எனக்கு ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பிளரேஷனா இருந்துச்சு எனக்கு செஃப்ல. ம், ம், ம். அதுக்கப்புறம் இன்னொன்னு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆஸ்பெக்ட் அவுட் ஆஃப் ஆல் திஸ் இது வந்து அந்த ஃபில்ம் மேக்கரோட இன்டென்ஷன் இல்ல. ஆனா என்னோட டேக் அவே என் பர்சனல் டேக் அவே எப்படி ம், வந்து இப்ப கடைசி விவசாயி படம் பார்க்கும்போது வந்து இவ்வளவு நாங்க பேசணும் அந்த எபிசோட்ஸ்ல. ஆனா ம், கடைசி ம். விவசாயி படத்துல எல்லாரும் அழுவாங்க அப்படிங்கறது ஒரு 2, 3 மொமெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா? அந்த தாத்தா வந்து ஆமா. சாகற மாரி இருக்க மொமெண்ட். அதுக்கப்புறம் வந்துட்டு அது இது அந்த பூசாரி வந்து அங்க பூசாரி ஒருத்தி சீன். இருக்கிறா ஐயோ! அப்படின்னு ஐயோ! சொல்றது. ஆமா, ஆமா, ஆமா. விஜய் சேதுபதி ஆமா. வந்து அந்த மலை மேல ம். நிக்கிறது, மலை மேல இருந்து விழுகுறது. ஆ. இதெல்லாம் வந்துட்டு அழுகுற மொமெண்ட்ஸ் அந்த 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 ஆக்சுவல் ம். மொமெண்ட்ஸ்ங்கிற மாதிரி இருக்கும்ல. எனக்கு வந்து நான் மறுபடியும் ஒரு டைம் வந்து நம்மள்ட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு டைம் சும்மா ஒரு நாள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ம். புது ம். டிவி வாங்கியிருக்கிறேன்னு சொல்லி போட்டேன். கரெக்ட். புது டிவி வாங்கியிருக்கேன் ஏதாவது ஒரு ஓடிடி பார்ப்போம்னு சொல்லி போகும்போது இது போட்டேன். போட்டா ஃப்ளெக்ஸிங்கா? எனக்கு வந்து படம் ஆரம்பிச்சு அந்த தாத்தா வந்தோடனே அழுக ஆரம்பிச்சிட்டேன் நானு. ஓகே, ஏன்னா ஓகே. எனக்கு பர்சனலா அந்த தாத்தா பார்க்கும்போது என் தாத்தா கனெக்ட் ஆகிறாருங்கனால எனக்கு அது ஒரு பர்சனல் டேக் அவே அந்த படத்துல. அது மணி இன்டென்ஷன் இல்ல. என்ன ம், அழுக ம், வைக்கணுங்கிறது. ஆனா எனக்கு அந்த படம் ம். பார்த்தாலே அழுக வருது இல்லையா? அந்த ம், மாதிரி ம். எனக்கு செஃப் படம் பார்த்தாலே அழுக ஐ மீன் அழுக வரல. சரி பார்த்தாலே அந்த புதுசா கனெக்ட் ஆகிற ஆஸ்பெக்ட் என்னன்னா, என் பர்சனல் ஆஸ்பெக்ட் என்னன்னா, ம். டிராவலிங்கிறது இல்ல ஒரு 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 ரோட் ட்ரிப்போ இல்ல டிராவலிங் டு பிளேஸஸ் டிராவலிங் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொன்னா இருக்கு. ஆமா. இப்போ ம். நம்ம ஊர்ல வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இருக்கீங்க இல்லையா? நீங்க வந்து ஒரு வெளிநாட்டுக்கு போயிருக்கிறீங்க அப்படின்னா, இப்போ நம்ம ம். மலேசியா போயிருக்கோம், சிங்கப்பூர் போறோம் அப்படின்னா, சிங்கப்பூர் ஃபோட்டோடம், மலேசியா ம். ஃபோட்டோடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20, 30 ஃபோட்டோ வந்து நீங்க இறக்கியிருக்கணும் இன்ஸ்டாகிராம்ல. இது அதுக்கப்புறம் இறக்குறது வந்துட்டு தான் இப்ப பிளானு. பட் ஆனா நீங்க சொன்னதுக்கு அப்புறம் இல்ல, கலாய்ச்சு இல்ல. விட்டுறோம். ஐயோ! எனக்கு இப்ப ஆக்சுவலா இந்த இந்த பர்ட்டிகுலர் சென்டென்ஸ் என் மைண்ட்ல யோசிச்சுட்டு இருக்கும்போது, ஒருவேளை இது இருக்குமோ அப்படின்னு சொல்லி தான் நான் யோசிச்சிட்டே இல்ல சொல்லிட்டு இது இருக்கேன். பட் ஒரு ஒரு இருக்கலாம் ஒரு பிரதர். அது ஃபோட்டோ பிரச்சனை கிடையாது. ஒரு ஃபோட்டோ மட்டும் இறக்கியிருக்கேன். ஆனா கொஞ்ச நாளைக்கு இறக்க வேண்டாம் தான் பாக்குறேன். இல்ல சொல்லுங்க, அதான். சொல்லுங்க. ஆனா வந்து அது அந்த சோசியல் லைஃப் இருக்கிறதுங்கிறது அது ம். ஒவ்வொருத்தங்களோட தனிப்பட்ட விருப்பம் பிரதர். அது பிரச்சனையே இல்ல. நான் என்ன ஓகே, ஓகே. சொல்றேன்னா, இப்போ ம். டிராவலிங்ல ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. யாஹ்! யாஹ்! உங்களுக்கு இல்ல உங்களுக்குன்னு வேணாம். என் ஃப்ரெண்ட்ல ம். ஒரு சிலருக்கு ம். அந்த ம். ஊர்ல இருக்க அந்த ஊரோட சூப்பர் சூப்பர் ஸ்பாட்டுக்கு போயி அந்த ம். ஊர்ல அந்த அந்த ஸ்பாட்ட ஃபோட்டோ எடுத்து, அந்த ஸ்பாட்டுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு ஒரு போஸ் குடுத்து ஃபோட்டோ எடுத்து அத ஆ. நான் போடணுங்கிறது ஒண்ணு. இன்னொரு ஆஹ. சிலருக்கு எப்படி இருக்கும்னா, யாருமே மக்களே இல்லாத இடத்துல போயிட்டு, அந்த அந்த ஊர்ல மக்கள் இல்லாத இடத்துக்கு போயிட்டு, நான் சும்மா அமைதியா உட்கார்ந்துருவேன் அப்படிங்கிற மாரி ஒண்ணு இருக்கு இல்லையா? ஆ. ஆமா, ஆமா. எனக்கு ரொம்ப ம். இன்ட்ரஸ்டிங்கா பட்டது என்னன்னா, எனக்கு பொதுவாவே இது பிடிக்கும். இந்த ம். ஃபில்ம் மேக்கிங்கு, விளாகிங் இதெல்லாம் எனக்கு இன்ட்ரஸ்டிங்கு. அதெல்லாம் ம். பண்ணும்போது ம். நாங்க வந்து கோவா போயிருந்தோம். ம். கோவா ம். போயிருந்தப்ப வந்து நாங்க எல்லா இடத்துக்கும் போனோம். ஆனா போறதுக்கு ம். முன்னாடியே வந்து விளாகிங்க்கு நாங்க ஒரு ஐடியா யோசிச்சு வச்சிருந்தோம். ம். இப்ப இந்த எல்லா இடத்துக்கு போய் அந்த இடத்த பார்க்கறத விட வி வர் ஜஸ்ட் ஃபில்ம் மேக்கிங்னு வச்சுக்கங்களேன். ம். 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 சோ எங்களுக்கு ஒரு இடத்துல வந்து ஸ்பெண்ட் பண்றதுக்கு எங்களால ஒரு 3 மணி நேரம் தான் முடியுது அப்படின்னா, அதுல ஒரு 2 1/2 மணி நேரம் நாங்க இந்த இந்த ஃபில்ம் மேக்கிங் ப்ராசஸ்ல தான் இருந்திருப்போம். 1/2 ஆ. மணி நேரம் தான் ஓகே. அந்த இடத்த சும்மா ம். பார்த்திருப்போம்னு வச்சுக்கங்களேன். ஆனா, இதுக்கு முன்னாடி நான் டிராவல் பண்ண எல்லா எக்ஸ்பீரியன்ஸஸ் விட எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஓ! இதே இதே ஆல்தோ தான்.
ஆல்தோ நீங்க வந்து ஃபில்ம் மேக்கிங் அதெல்லாம் பண்ணி உங்களால சுத்தி இருக்கிறத கவனிக்க முடியலனாலும், இந்த இதுதான் உங்களுக்கு நல்லா இருந்துச்சா? ஆமா, ஆமா. ஏன்னா, இப்ப நம்ம எப்படி நம்ம மைண்ட் அதாவது மிடில் கிளாஸ் மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா, ரூ. 17,000 குடுத்து ஃப்ளைட் ஏறி வந்துட்டு மாப்ள. இங்க இருக்கிற எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு போயிட்டு, இந்த ஜப்பானில் கல்யாணராமன் ஏதோ ஒரு படத்துல ஃபுல்லா இந்த கவுண்டமணி, கோவை சர்லாம் இறங்குவாங்க தெரியுமா? டால்பின் இது அப்படின்னு சொல்லி இறங்கிருவோம் இல்லையா? அந்த மாரி இந்த 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 ஆக்சுவல் ஃபேமிலி மைண்ட் செட் இருக்கும். காலையில 6 மணிக்கு வண்டி எடுத்தோம்னா, ரோஸ் கார்டனு, பொட்டானிக்கல் கார்டன் சொல்லி ஒவ்வொன்னா முடிச்சு, நைட் 12 மணிக்கு வீட்டுக்கு இறங்கிடுறோங்கிற மென்டாலிட்டில டிராவல் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். அது அது தெரியல எந்த மாதிரி பிளஷரபிளா இருக்கும்னு தெரியல. எனக்கு பர்சனலா நான் என் வீட்ல இருந்து வேற ஒரு இடத்துக்கு வந்திருக்கேங்கிறதே என் மைண்ட் இல்லாம, எனக்கு புடிச்ச விஷயத்த நான் அந்த இடத்துல பண்ணிட்டு இருந்தனால என் மைண்டே சப்கான்ஷியஸா அந்த அந்த இடத்தையும் பார்த்துரும். பிளஸ் நான் அந்த நேரத்துல சந்தோஷமாவும் இருந்திருக்கேங்கிறதானே. டிராவல் பண்றதே சந்தோஷமா இருக்கணுங்கிறதானே. நம்ம மண்டேனஸ் தாண்டி நம்ம ஒரு விஷயத்த பண்றோம் அவ்வளவுதான். இந்த படத்துல வெறித்தனமான ஒரு 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 இது இருக்கும். ஒரு ஒரு சூப்பரான ஒரு விஷயம் இருக்கும். இவன் டிராவல் பண்ணுவான். டிராவல் பண்ற அந்த மொமெண்ட்ல என்ன சொல்லுவான்னா, நம்ம தான் டிராவல் பண்றோம்ல, இதை ஏன் ஒரு ஃபுட் டூரா மாத்தக்கூடாதுன்னு சொல்லி ட்ரக்லயே நீட்டா ஒவ்வொரு இடத்துக்கு போய் நீட்டா சர 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 சரன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துல வித்துட்டு போவானுங்க. அது எனக்கு வெறித்தனமா கனெக்ட் ஆச்சு. ஒரு ஒரு டிராவல்ல அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்றதுங்கிறது செமையா இருந்துச்சு. சோ நான் எப்படி யோசிக்கிறேன்னா, டிராவல் வந்து பேசிக்கா நம்ம 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 ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கோம். ஒரு ஒன் டே லைஃப்ல அங்கிருந்து டப்புன்னு ஒரு பிரேக் கூட்டு வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு அமைதியா இருக்கிறது இல்ல அந்த இடத்த மட்டும் இது பண்றதுன்னு இல்லாம எனக்கு தெரிஞ்சு அங்க போறதே வந்து இந்த போறதுங்கிற பார்ட் முக்கியமா இல்லாம வந்து அங்க போனாலும் வந்து அங்க இருக்க டைம் ஆக்சுவலா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்பெண்ட் பண்றோங்கிறது எனக்கு சூப்பரா என்ஜாய் பண்ணுவாங்க. நடுவுல கூட அந்த இது கார்ன்ஸ்டார்ச் வச்செல்லாம் வெயிட்டா இருக்கும். அந்த சீன் நல்லா காமெடியா இருக்கும். ஏங்க நீங்க கரெக்ட்டா நீங்க அன்னைக்கு கேட்டீங்கல்ல. இந்த மாரி ஒரு தமிழ் படம் சொல்லுங்க சொல்லுங்கன்ட்டு. நான் போயிட்டு காதலும் கடந்து போகும் தான் ஓடிட்டு இருந்துச்சு எங்க வீட்ல டிவில. சரி ஓகே கிடைச்சதுடா. ஒரு படம் கிடைச்சிச்சுடான்னு வந்து அது வரைக்கும் பார்க்கல உங்க எபிசோடு. நீங்க ஒரு எபிசோடே போட்டு வச்சிருக்கீங்க. அதுக்கு மேல வந்து அத பத்தி என்ன பேசுறதுன்னு சொல்லிட்டு சரி ஓகே. ஆனா அத பத்தி பேசினா இன்னுமே பேசலாம். நிறைய பேசலாம். ம். நலன் குமாரசாமி வந்து அடுத்து இவன் இருக்கான்ல, சூர்யா தம்பி இருக்கான்ல, கார்த்தி. அப்படியா? ஆமா ஆமா அவங்க கூட படம் பண்ணிட்டு இருக்கான். ஷூட் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். சோர்ஸ் வலைபேச்சு. ஓகே வலைபேச்சா? ஆமாங்க. தினமும் இந்த இந்த இது இது பண்ணுவான்ல இந்த என்ன கில்ட் பிளஷர் அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்களே, என்னது அது? அந்த மாதிரி மொக்கையா இருக்கும். ஆனா நம்ம பாப்போம் இல்லையா, ரீல்ஸ் ஷார்ட்ஸ் பாக்குற மாதிரி வலைபேச்சு நம்ம பாத்துறது. அமைதியா படுத்துட்டு நெஞ்சு மேல போன் வச்சுட்டு படுத்தீங்கன்னா தூக்கம் வந்துரும். இந்த 15 நிமிஷம் வீடியோல தூக்கம் வரும் ஒரு மெட்டீரியலா வச்சிருக்கீங்க வலைபேச்ச. அது வந்து அதாவது கடைசியில அந்த இவரு பிஸ்மியா யாரோ ஐயோ ப்ரோ அத டக்குன்னு கட் பண்ணுவேன் ப்ரோ நானு. எனக்கு அந்த இடம் மட்டும் டக்குன்னு விருக்குடு தூக்கம் தெளிஞ்சு டக்குன்னு கட் பண்ணிடுவேன். எனக்கு அந்த ஜோக் கேட்டவே கூட அந்த இது அந்த அது என்ன ஜோக்கா சொலவடை ஏதோ சொல்றாரு அவரு. அத கட் பண்ணவே கூடாதுன்னு. அது எதுக்கு சொல்றாருன்னு தெரியாது. ஆனா ரைமா இருக்குன்னு சொல்லிட்டு சும்மா கேட்பேங்க. ஜாலியா இருக்கும். இல்ல ஆனா அவர் எனக்கு தெரிஞ்சு ரெக்கார்ட் பண்றதுக்கு முன்னாடியே ஒரு 5 வச்சுப்பாருன்னு நினைக்கிறேன். ஆமா. அவருக்கு ஆனா இன்டர்னலா ஒரு பிரஷர் இருக்கும் இல்லையா? இன்னைக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆமா. ஐயோ ரொம்ப டேஞ்சர் அந்த ஆள். அந்த ஆள் சொல்லுவோம் அதுக்கு முன்னாடியே நான் கட் பண்ணுவேன் பிரதர். அது வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா இந்த இதுல ஸ்டார் விஜய்ல ஒரு ப்ரோகிராம் 1 கோடி 1 லட்சம் மின்னல் வீரர்கள் இருப்பாங்க தெரியுமா? டக்குனு பட்டன் வந்துரும்ல அந்த மாதிரி டக்குனு பட்டன் வந்துருவேன் நானு. அதுவே ஒரு டேலண்ட் சொல்லிடுவான்டா அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளவு டைம் பாத்திருப்பீங்க இந்த படத்தை? இந்த படத்தையா? இது வந்து எனக்கு எப்பப்பெல்லாம் நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்ட்டு எக்ஸிஸ்டென்சியல் கிரைசிஸ் வருதோ ஆனா அது வந்துருது பிரதர். இந்த எக்ஸிஸ்டென்சியல் கிரைசிஸ் எல்லாத்துக்கும் வந்துருது கோவிட்ல. படக்குன்னு வந்துருது. அது வரப்பெல்லாம் ஒரு வாட்ச போட்டுருவேன். இல்லாட்டி அட்லீஸ்ட் அந்த சீன் மட்டுமே யூடியூப்ல எல்லாம் இருக்குல்ல. அந்த சீன் அந்த பர்டிகுலர் அந்த அவன் பையன்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ற சீனு அத மட்டுமாச்சும் நான் போயிட்டு ரீவாட்ச போட்டுருவேன். போட்டு திருப்பி வந்துட்டு பிடிக்காத வேலைய பிடிச்ச மாதிரி செய்ய ஆரம்பிச்சிருவேன். அவ்வளவுதான். பிடிக்காதுன்னு இல்ல. பட் ஆனா நம்ம எப்பவுமே ஒர்க் பண்ற போது ஒரு 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 டயத்துல வந்துட்டு நம்ம டவுன் ஆகும் இல்லையா? ஆமா. அந்த டயத்துல எல்லாம் வந்து வாட்ச் பண்றதுக்கு இது ஒரு நல்ல சூப்பரான படம். சூப்பரான படம். எனக்கு தெரிஞ்சு நானுமே சஜஸ்ட் பண்றது நிறைய இப்ப ரீசெண்டா 2-3 பேருக்கு சஜஸ்ட் பண்ணேன் நான். செஃப் பாருங்க அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு இன்னொன்னு கண்டுபிடிச்சேன் நான் செஃப் பார்த்துட்டு இருக்கும்போது. சூப்பரா இருந்துச்சு.
என்ன பண்ணிட்டேன்னா செஃப் பார்த்துட்டு இருந்தேன். செஃப் பார்க்கறதுக்கு முன்னாடியே நான் முடிவு வந்துட்டேன். இன்னைக்கு சண்டே நம்ம ஏதாவது ஒண்ணு சமைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. எனக்கு வந்து என்னன்னா, நான் வந்து சென்னையில இருக்கிறேன். எங்க வீட்ல இருக்கிறவங்க எல்லாம் கோயம்புத்தூர்ல இருக்கிறாங்க. ஓகே. இந்த கோவிட் டைம்ல வீட்ல இருந்தோம் இல்லையா? அப்ப வந்து வீட்ல சமைச்சு தருவாங்க. நம்ம சாப்பிடலாம். அந்த மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடி எல்லாம் எப்படி இருக்கும்னா, சென்னையில இருப்பேன். சென்னையில இருந்து கோயம்புத்தூர் போகும்போது அந்த 6 மணிக்கு பஸ்ல போயிட்டு இருப்பேன். போயிட்டு இருக்கவே எங்க அம்மாக்கு கால் பண்ணிடுவேன் நானு. அம்மாக்கு கால் பண்ணிட்டு இந்த மாதிரி அம்மா இது செஞ்சு வச்சிருவோம் அப்படின்னு சொன்னா, அப்பதான் நம்ம போற கரெக்டா இருக்கும். அவங்க செஞ்சு வச்சு சாப்பிடுங்கிறத ஐடியா இருக்கும். ஏன்னா எனக்கு இங்க சென்னையிலேயே இருந்து கோயம்புத்தூர் போய் சாப்பிடுறதுங்கிறது சூப்பரா இருந்துச்சு. ஒரு நாள் வந்து ரேண்டமா எங்க அம்மாவோட ஒரு ரேண்டம் அரிசி பருப்பு சாப்பிடுற இல்லையா? கோயம்புத்தூர்ல ரொம்ப ஃபேமஸ் அது அரிசி பருப்பு. அந்த சாப்பாடை வந்து நான் வந்து சென்னையில செஞ்சு சாப்பிட்டப்ப எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. இந்த இந்த செஃப் இந்த ராட்டடூலி படத்துல அந்த மாஸ்டர் ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணி குஃப்னு ஏதாவது தெரியுமா? எங்க அம்மா சாப்பாடு எப்படா சென்னையில சாப்பிட முடியுது அப்படிங்கிற மாதிரி ஏதோ டைம் டிராவல் பண்ணியோ இல்ல ஸ்பேஸ் டிராவல் பண்ணி போன மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. நீங்களே சமைச்சு ஆமா நானே சமைச்சு நான் சமைச்சு குக்கர் ஓபன் பண்ணா என்னடா அரிசி பருப்பு இருக்குங்கிற மாதிரி எனக்கு அப்படியே அமேஸ் ஆயிட்டேன் நானு. அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்சிருச்சு. குக் பண்றது ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்ப என்ன பண்ணுவேன்னா டிபிக்கலா வந்து எங்க அம்மாட்ட கால் பண்ணி ஒவ்வொரு ரெசிபியா கேட் செய்வேனா. இன்னைக்கு வந்து ஆக்சுவலா மட்டன் செய்யணுங்கிற இன்டென்ஷனுக்கு காலையிலே வந்துட்டேன். சோ காலையிலே வந்துட்டு இந்த மட்டன்லாம் வாங்குறதுக்கு நான் ஆர்டர் பண்ணிட்டு பிளஸ் வெங்காயம் எல்லாம் வாங்கிட்டு இந்த வெங்காயம் பூண்டு தொளிக்கிற மேட்டர் இருக்கும் இல்லையா? அதுலதான் வந்து இந்த படம் இந்த இதை பாத்துட்டு இருந்தேன். செஃப் பாத்துட்டு இருந்தேன். சோ ஒரு குக்கிங் ப்ராசஸ்க்கு நடுவுல செஃப் பார்த்தது எனக்கு சரியான இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. சூப்பருங்க. சரியான ஃபன்னா இருந்துச்சு. ஆனா கடைசியில சமைச்சேன். இவன் அளவுக்கு சமைக்கல. பாத்துருக்கீங்க இல்லையா? ஏன்டா சமைச்சேங்கிற மாதிரி ஆகி போச்சு கருமம். அந்த அளவுக்கு ரொம்ப கேவலமா தான் வந்துச்சு நீங்க. ஆனா மட்டன் ஐயோ ஏங்க நீங்க வேற மட்டன் எப்பவுமே அப்படிதாங்க. மட்டனு நம்மள சொதப்பிடுது பிரதர். சிக்கன் மாதிரி கிடையாது. சிக்கன் ரொம்ப நல்லா வேண்டாம். ஒண்ணு மாதிரி கிடையாது. அது மாதிரி மட்டன் ஒவ்வொரு பீஸ கட்டிக்கும் போது வெறியாது எனக்கு அந்த பக்கம். இல்ல என்ன ஏமாத்திட்டானேலான்னு தெரியல மட்டன்ல. எதுங்க? இல்ல மட்டன் ஒருவேளை அந்த கடைக்காரன் ஏமாத்திட்டானா என்னன்னு தெரியல. இவனை பார்க்க மாக்கா மாதிரி இருக்கான். நல்லா இந்த கறியா போட்டுடுவோம் அப்படின்னு சொல்லி போட்டானான்னு தெரியல. மட்டன் ஜென்ரலாவே வந்து அது வந்து ஒரு கைப்பக்குவமா சமைக்கணும். இல்லாட்டி அவன் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிடுவாங்க. ஆமா இல்ல எனக்கு ஆனா கான்சியஸா இருந்துச்சு மண்டேல ஃபேக்ட். இது கரெக்டா வெந்திருக்கணும். த்ரெட்டா வரணும் மட்டன்ல. சிக்கன் ஃபிளஷ் வந்து டம்மி ஃபிளஷ். மட்டன் ஃபிளஷ கம்பேர் பண்ணும்போது சிக்கன் ஃபிளஷ் வந்து ரொம்ப டம்மியான ஃபிளஷ். மட்டன்னா திரிதிரியா வரும். சாப்பிடுறதுக்கே சூப்பரா இருக்கும். ஆனா நல்லா சமைச்சாதான் நல்லா இருக்குங்கிறது எனக்கு தெரியாம போச்சு. நான் வந்து இது பெரிய நான் வந்து இந்த டெக் ஓயோக்கோமோ அந்த சவுண்ட் ட்ராக்கோட மண்டேல கட் பண்றது என்ன இதை கட் பண்றது என்ன அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருந்தேன். கடைசியில ரியாலிட்டி ஹிட் மீ ஹார்ட் when I tasted the mutton. அப்புறம் வந்து நீங்க ஆக்சுவலா இப்ப நீங்க நான் உங்கள்ட்ட பேசுறதுக்கு முன்னாடிதான் வந்து செஃப் சொன்னீங்க எனக்கு ஞாபகம் இருக்கு. தமிழ்ல இந்த ஆள் என்ன சொன்னாரு அப்படின்னு யோசிச்சு இருந்தேன். அப்ப பார்த்தா வாரணமாயிரம் சொன்னீங்க. அது ரெண்டுக்கும் செம இன்ட்ரெஸ்டிங்கான அனாலஜி இருக்கு. வாரணமாயிரமுக்கும் செஃப்க்கும் என்னன்னு சொல்லுங்க அப்போ. அப்பா பையன் இருக்கும். ரெண்டுலயுமே இன்னொரு சூப்பரான ஒரு இது இருக்கும். டிராவலிங் டு கம் பேக் டு தி நார்மல். ஆமாங்க அதெல்லாம் நீ யோசிக்கவே இல்லைங்க. ஆனா அன்னைக்கு கேட்டீங்கல்ல, நான் கேட்டபோது நான் யோசிச்சது என்னன்னா எனக்கு வந்து இந்த இதுல வந்து நீங்க டேக் அவேன்னு கேட்டீங்கல்ல, டேக் அவேன்னு கேட்டப்போ எனக்கு பர்சனலா இருக்கிறது வந்து இந்த ஃபாதர்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப் தான். நான் வந்து நான் வந்து ஒரு ஃபாதரா ஆனேன்னா நான் எப்படி இருப்பேன்? ஓகேவா? என் பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அவங்களுக்கு? இல்லைங்க இல்லைங்க விரைவில் ஆகும் தருவாயில இருக்கிறீங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, மொட்டை பையன் தான். இன்னொரு 4-5 வருஷத்துக்கு மொட்டை பையன் தான் நினைக்கிறேன். சும்மா சொல்றேன். அதுக்குள்ள ஒரு சின்ன ஆசை, சின்ன ஆசைகள் நமக்குள்ள இருக்கு. நமக்கு ஒரு லவர் எடுத்துறாதான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா நைட் தூங்குறதுக்கு அந்த 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு குட்டி இமேஜினேஷன் வரையும் இல்லையா மண்டையிலேயே? அந்த ஜோன்ல இருக்கிறீங்க. அந்த ஜோன்ல தான். அதேதான். ஓகே ரைட். சோ அப்படி எனக்கு அப்படி பார்க்கும்போது நான் என் பையனுக்கு சொல்லுவேன்னா, இல்ல நான் ஃபாதரா எப்படி இருப்பேன் அப்படிங்கிற நோக்கத்துல தான் நான் வந்து செஃப் பார்த்தேன். சரி அதே மாதிரி நம்ம வேற என்ன படம் யோசிச்சிருக்கோம் இல்ல, பிளஸ் அதே மாதிரி நமக்கு இன்ஸ்பைரிங்கா இருக்கணும்ல எப்பவுமே. அதே மாதிரி இந்த ரீவாட்ச் கேப்பபிலிட்டி இருக்கணும். இந்த மாதிரி எல்லாம் மல்டிபிள் இதை வந்துட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருக்கும்போது சரி ஓகே நம்ம அப்பதான் விடுதலை பார்த்திருந்தேன். நம்ம வெற்றிமாறன் வந்தாரு, நான் வந்து சிகரெட்டை விட்டேன் அப்படின்னு சொல்லுவார்ல, அதெல்லாம் ஞாபகம் வந்துச்சு. அப்படியே நூல் பிடிச்சி இப்படி வந்தா ஓகே. ஒன் ஆஃப் தி பிகெஸ்ட் கான்ஸ்பிரசிஸ் ஆஃப்
ஆர் டைம் இஸ் வெற்றிமாறன்ஸ் தியரி அபவுட் வாரணமாயிரம்னாங்க. நான் எவ்வளவோ சிகரெட் குடிச்சேன்னு சொல்லுவான். 200 சிகரெட்டா எவ்வளோன்னு சொல்லி. நானும் டைலரும் ஒரு டைம் ஒரு சரியான டிஸ்கஷன். 200 சிகரெட்னா வந்து 24 டிவைடட் பை 60 டிவைடட் பை போடுமாப்ல. அவன் எவ்வளவு நிமிஷத்துக்கு எவ்வளவு சிகரெட் குடிச்சா நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த மாதிரி இந்த மெஷின் மாதிரி இந்த இது ஜெயண்ட் மெஷின் ஃபேக்டரிஸ் வரும் தெரியுமா? அதுல அந்த அந்த இந்த கன்வேயர் பெல்ட்ஸ்ல வந்து ப்ராடக்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும் தெரியுமா? அந்த மாதிரி கன்வேயர் பெல்ட்ஸ்ல இருந்து இவர் வாய்க்கு கம்மு வந்து வந்து மாறிட்டே இருந்தாதான் இவரால எவ்வளவு சிகரெட் குடிக்க முடியுங்கிற மாதிரி ஒரு தியரிய கிரியேட் பண்ணிட்டு அந்த மாதிரி இருக்கும். எனக்கு இந்த வாரணமாயிரம் சொன்னோடனே இந்த வெற்றிமாறன் தியரி போட்டு வாரணமாயிரம் தான் வரும். rather than the film and stuff எனக்கு ஞாபகம் வரும். எனக்கு அதான் பாருங்களேன், எனக்கு வந்து டைரக்டா இது வாரணமாயிரம் போல இப்படி வந்து வெற்றிமாறன் போய் வெற்றிமாறன் இருந்தா இதுக்கு போச்சு. எனக்கு ஞாபகம் இருக்கிறது என்னன்னா, தலைவன் நியூயார்க் போறான், அங்க போய் பாக்குறான், ஹீரோயின் செத்து போயிட்டா, அவளோட அந்த இந்த அவ என்ன தேடி வந்த அஞ்சல பாட்டு வரும். அது வந்து எனக்கு ரொம்ப ஞாபகம் இருக்கிறது அந்த படத்துல. ஆனா அந்த ரெட் டிஷர்ட் வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசைங்க. அதே மாதிரி எங்கேயாச்சும் போய் ரெட் டிஷர்ட் வாங்கிட்டு நம்மளும் போயிட்டு எங்கேயாவது சூர்யாவோட ஹேர் ஸ்டைலு அந்த இது ஒரு கிட்டார் எல்லாம் போட்டு கிளம்பினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நினைப்போம் ஃபங்கா சூப்பரா இருப்போம் அப்படின்னு சொல்லி. ஆமா அது கண்டிப்பா காமெடியா தான் இருக்கும். அது சூர்யாக்கு ஏதோ இல்ல சிரிப்பு என்னன்னா வந்து அதுல ஒரு சரியான இது இருக்கும். நீங்க வந்து ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஆஃப் சூர்யாவோட ஹேர் ஸ்டைல்ல உங்களுக்கு இதில் இருக்கும் பார்பர் ஷாப்ல. வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு வெளில வந்தீங்கன்னா இவன் மிலிட்டரியில் இருப்பான் தெரியுமா, அந்த அரசியல் வந்திருக்கும். எப்படா குளிக்கும் போது எப்படா அத்தனை முடியும் போச்சு எனக்குங்கிற மாதிரி ஒரு மாயை உருவாக்கிடுவானுங்க பார்பர் ஷாப்ல. தெரியல, அடுத்தவனுக்கு கட் பண்ண முடியல, ஒட்ட வச்சு டக்குன்னு நம்ம கேட்ட ஹேர் ஸ்டைல் வர வச்சுட்டு வீட்டுக்கு வந்து போற மாதிரி ஏதோ ஒரு மெக்கானிசம் பண்றானுங்களான்னு தெரியல பிரதர். சின்ன வயசுல இருந்து நீங்க இந்த மாதிரி நடந்திருக்கா உங்களுக்கு? அந்த அவன் வந்து கரெக்டா கடைசியா உங்களுக்கு கட் பண்ணிட்டு உங்க ஹேரை செட் பண்ணி காமிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப சூப்பரா இருக்கும். ஆனா சூப்பரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்துருவீங்க வீட்டுக்கு. வீட்டுக்கு குளிச்சுட்டு பார்த்தா டக்குன்னு எவனோ ஒருத்த ஃபர்ஸ்ட் கமெண்ட் பாஸ் பண்றதுக்குன்னே வெயிட் பண்ணிட்டு இருப்பான். என்ன அது இப்படி முடிய கட் பண்ணிட்டு வந்திருக்கிற அப்படின்னு சொல்லியோ, இல்ல வந்து நம்ம ரவுண்ட் கட்டிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்துறதுக்கு. உள்ள வந்தோடனே என்ன முடி வெட்டி இருக்க, இவ்வளவு முடி இருக்கு மேல இருக்குது. அது ஃபர்ஸ்ட் கமெண்ட். இல்ல நானா இப்ப வந்து இந்த மாதிரி ஒரு மெக்கானிசம்ல இருக்கிறேன், எனக்கு யாராவது சொல்லுங்கடா அப்படின்னு. ஏன்னா எனக்கு ஃபுல்லா முடியெல்லாம் உதிர்ந்து இந்த வால்டிங் ஸ்டேஜ் நோக்கி போவோம் தெரியுமா? அப்ப வந்து எங்க அம்மா இந்த மாதிரி கமெண்ட் பாசும்போது டக்குன்னு உலகத்துல நீ ஒருத்தர் தான் எனக்கு இன்னுமே இந்த இதை கொடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு. இவ்வளவு முடி இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா அவங்க எப்ப சொல்றது நிறுத்த போறாங்கன்னு தெரியலப்பா. She is right all along. அந்த மாதிரி. சோ அதான் சொல்லுங்க பிரதர், நீங்க நம்ம ரேண்டமா எங்கெங்கயோ போயிட்டோம். சோ ஃபாதர் ஆஸ்பெக்ட் பத்தி நீங்க நிறைய சொல்றீங்க இல்லையா? அது ஏன் மேபி உங்களோட பர்சனல் லைஃப்ல இருந்து ஏதாவது ஒரு தியரி லைக் வை ஃபிலிம்ஸ் which have father, அதுவும் உங்களுக்கு இந்த ஃபாதர்ஸ் அண்ட் கான்வர்சேஷன்ஸ் பிளஸ் அவங்களுக்குள்ள ஒரு குட்டி கனெக்ட் இருக்க படங்கள் பிடிக்குது கரெக்டா? ஆமா அது ரொம்ப, ஏன்னா என்ன சொல்றது, நம்ம வாட் வி மிஸ் இஸ் வாட் வி சீக்ல. சூப்பர். எனக்கும் என்னன்னா எங்க அப்பா பேசணும்னு எனக்கும் ஆசை. ஓகே, எங்க அப்பாவும் வந்துட்டு ரொம்ப மாதிரி ஸ்ட்ரிக்டான அப்பா, பேச மாட்டாரு அப்படி எல்லாம் கிடையாது. இவரு என்னென்ன கடமையெல்லாம் இருக்கோ அதெல்லாம் செஞ்சு கரெக்டா பண்ணி எல்லாம் நல்லா பண்ணவர் தான். இல்ல எனக்கு நீங்க சொல்லும் போது டக்குன்னு இந்த பிளாஷஸா வந்து இவரு M10 ஃபாதர், இந்த ட்ரெஸ் போட்டுக்க அப்படின்னு போட்டுக்க மாப்பிள்ள அப்படின்னு வடிவேலு வேற கொடுப்பாரு, எல்லாம் மாறு மாப்பிள்ள அப்படின்னு சொல்லுவார்ல, அதுதான் டக்கு டக்குன்னு விஷுவல்ஸா வந்துட்டு போகுது. சொல்லுங்க. ஆனா அது மாதிரி இல்ல, பட் ஆனா என்னன்னா எனக்கு எப்படி எங்க அப்பாட்ட பேசணும்னு தெரியல, அதே மாதிரி எங்க அப்பாவுக்கு என்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியல. ஓகே, எங்க அப்பாவுக்கு வந்து எங்க அப்பா சின்ன வயசுல இருந்து அவர் என்ன கஷ்டப்பட்டாரு, அவர் என்ன இது பண்ணி எங்களெல்லாம் படிக்க வச்சாரு அப்படின்னு அப்பப்ப சொல்றதா தெளிவா ஃபுல்லா சொன்னது இல்ல. பட் ஆனா ஒரு பையனுக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே அவங்க பேரண்ட்ஸ் வந்து என்னென்னலாம் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணாங்களோ, லைக் அவங்க மெட்டீரியலிஸ்டிக்கா வந்து எஜுகேஷன் கொடுக்கறது. இப்ப வந்து நம்ம இந்த இந்தியன் இதுல வந்து பையனுக்கு வந்து படிக்க வைக்கிறதா வந்து ரொம்ப, அதுதானே ஒரு பையனை படிக்க வைக்கிறதா பேரண்ட்ஸோட முழு முதற் அந்த செயல் அப்படின்னு அப்படிதானே இருக்கு இப்போ. ஆமா கரெக்ட் தான், அது கரெக்ட் தான். பட் ஆனா அது கூடவே சேர்ந்து அவங்க வாழ்க்கையில என்னென்ன கத்துக்கிட்டாங்க, அவங்க வாழ்க்கையில என்ன வேல்யூஸ் கத்துக்கிட்டாங்க, அதுதான்
அதுக்கு ஈக்குவலா நீங்க எப்படி படிப்பு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு அந்த எக்ஸ்பீரியன்சஸ் தான் வந்து பில்ட் பண்ணும். அந்த வேல்யூ சிஸ்டம் வந்து பில்ட் பண்றது வந்து அந்த எக்ஸ்பீரியன்சஸ் தான் நான் ரொம்ப பிலீவ் பண்ணேன். சோ அது வந்து ஓகே, நான் வந்து அங்கங்க அடிபட்டு கத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வேல்யூ சிஸ்டம்லாம் வந்து அங்கங்க அடிபட்டு கத்துக்கிட்டது. பட் ஆனா அது இன்னும் அப்பாட்டையோ அம்மாட்ட இருந்து வரும். ஆனா அப்பாட்ட இருந்து இன்னும் இன்னும் வந்திருக்கணும். அப்பா வந்து நம்ம கிட்ட இந்த அளவுக்கு இதான் பேச மாட்டாரே அப்படின்ற அந்த ஒரு சின்ன அந்த ஒரு விஷயம் இருக்கனால, அதனால இந்த விஷயம் எல்லாம் எனக்கு கனெக்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நானுமே எங்க அப்பாட்ட போயிட்டு என்னால வந்து ஜிவிஎம்ஸ் டேட் மாதிரி என் லைஃப்ல என்ன பண்றதுன்னு தெரியலப்பா அப்படிங்கிற, எனக்கு தெரிஞ்சு கடைசி வரைக்கும் எனக்கு நான் என்ன ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்த ரவுட்லயே தான் இருப்பேன். பாதி நேரம் +1 இல்ல -1ல தான் சொல்லுவார் அந்த அந்த ஸ்டாண்டர்ட. சோ அந்த மாதிரி he won't have idea about those things. அது அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா இல்ல வந்துட்டு அவருக்கு அவரோட வேலைகளை செய்யறதுக்கான டைம் அதிகமா இருக்கா, பத்த மாட்டேங்குதா அப்படிங்கிற ஒரு டவுட்லயே இருப்பீங்க நீங்க. பிளஸ் ஆஃப்டர் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் எனக்கு தெரிஞ்சு நீங்க நிறைய விஷயத்துல அவங்க கூட வந்து இதாவீங்க, மாறுபடுவீங்க. பாத்துருக்கீங்களா? அவங்களோட ஐடியாஸ் வந்து இதா இருக்கும், நம்மளோட டைமுக்கு வந்து ரெலவெண்டே இல்லாத விஷயமா இருக்கும். சோ அப்போ நம்ம வந்து எல்லா விஷயத்திலயும் மாறுபடும் போது எப்படி இருக்குன்னா, அவங்களுக்கு வந்து டேய் நீ சின்ன பையன், நீ எனக்கு என்கிட்ட வந்து இது சொல்லிட்டு இருக்கிறியா அந்த மாதிரி அவங்க வந்து அந்த ஒரு விஷயம் இருக்கு, மாறுபடுற விஷயம் இருக்கு. அப்படின்னா இது வந்து எல்லா ஃபாதர்ஸ் அண்ட் நடக்குதா என்னன்னு தெரியல. பட் ஆனா நான் ஃபீல் பண்ண சொல்றேன் ஒண்ணு. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் சேலரி வாங்குறீங்கல்ல, சேலரி வந்து ஒரு 6 மந்த்ஸ்க்கு உங்ககிட்ட வந்து அப்படியே ஒரு கிரம்பாவே இருப்பாங்க. அது அது ஏன் தெரியல. லைக் இவ்வளவு நாளா இந்த குடும்பத்தை வந்து ஓகேவா, சேலரி வாங்குறது, நம்ம ஃபர்ஸ்ட் சேலரி வாங்குறோம்னா நம்மளும் சில விஷயங்கள் பண்ணுவோம் இல்லையா. நானும் சேலரி வாங்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு காமிக்கிறதுக்காக சில விஷயங்கள் பண்ணுவோம் இல்லையா. அப்போலாம் இருக்கும்போது என்னடா இவ்வளவு நாளா நான் இங்க வந்து இத பண்ணிட்டு இப்ப நீ ஓவரா சீனப்படுறியே அப்படின்லாம் சில கிரம்பா இருப்பாங்க. இது உருமல் சத்தத்தோட அந்த பக்கம் இந்த பக்கம் நகர்றது அஜீரணத்தோட. ஆமா ஆமா ஆமா. அப்போலாம் தோணும், என்ன இது ஏன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பேன். அப்பதான் புரியுது, அவங்க வந்து அந்த இடத்துல இருந்து அவங்க வந்து ஒரு த்ரோன்ல உட்காந்துருக்காங்க. வீட்டுல வந்து இப்ப பிரெட் வின்னரா அவங்கதான் இருக்காங்க. அந்த த்ரோன்ல இருந்து அவங்க இறங்குறதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து இது கொஞ்சம் இதா இருக்கு. அந்த அவங்களுக்கு எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல. இந்த மாதிரி சின்ன விஷயத்துல எல்லாம் போயிரும். ஆனா அந்த டயத்துல ஏதாவது கொஞ்சம் பெரிய விஷயமா தப்பு பண்ணி ஏதாவது மாட்டிக்கிட்டோம்னா அவ்வளவுதான். என்னடா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேங்கிற திமிரா அப்படி எல்லாம் ஏதாவது வரும். இந்த மாதிரி இறங்குறது கான்வர்சேஷன். ஆனா எனக்கு வந்து லைஃப்ல இன்ட்ரெஸ்டிங்கா பட்ட ஒரு தருணம் இருக்கு ஷாம். இப்ப வந்துட்டு நம்ம வந்துட்டு எனக்கு ஸ்ட்ராங்கா ஒரு பிலீஃப் இருக்கு, சினிமா பாக்குறதுனால மட்டும்தான் நம்மளுக்கு எம்பத்திங்கிற ஒரு ஃபீலிங்னா என்னன்னே தெரிஞ்சிருக்குது அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ஏன்னா லைஃப்ல நீங்க ஆக்சுவலாவே சொல்லலாம், நம்ம மாப்பிள்ள நீ ஃபீல் பண்றது எனக்கு புரியுதுடா, நீ என்ன நினைக்கிறேன்னு புரியுதுடா அப்படின்னு யார்கிட்ட என்ன வேணா சொல்லலாம். பட் we can understand the logic, ஆனா we can never empathize at the same level how they do itங்கிறது வந்து எனக்கு நடந்ததே இல்லை. இப்போ ஒருத்தருக்கு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அவங்க அதை எம்பத்தைஸ் பண்ணுவாங்க. ஆனா நம்ம வந்து அதே லெவல்ல எம்பத்தைஸ் பண்ணுவோமான்னு கேட்டா பண்ண மாட்டோம். நம்மளுக்கு அதை சுத்தின ஒரு லாஜிக் இருக்கும், நீ இதை பண்ணதுனால நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு லாஜிக் இருக்கும். பிளஸ் எம்பத்தைஸே பண்ண மாட்டோம். என் லைஃப்ல எனக்கு தெரிஞ்சு எல்லாத்துக்கும் அந்த மாதிரி ஒரு சிலர் கூட தான் பண்ண இது இருக்கும். ஆனா எல்லா அப்பாக்கும் எல்லா மகன்களுக்கும் அவங்க அப்பா கூட எம்பத்தைஸ் பண்ணக்கூடிய ஒரு தருணம் கண்டிப்பா லைஃப்ல வரும். எனக்கு லைஃப்ல அந்த மாதிரி ஒரு மொமெண்ட் நடந்திருக்கு. என்னன்னா வந்து இப்ப நம்ம பீயிங் மிடில் கிளாஸ் ஃபேமிலி, அப்பா வந்து புதுசா ஒரு விஷயத்தை எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்கான ஒரு பாசிபிலிட்டியே இருக்காது. ஏன்னா எல்லா டைமும் தே ஹேவ் டு பி பிரெட் வின்னர்ஸ் ஆஃப் த ஃபேமிலி இல்லையா. அதனால தே ஹேவ் டு கம் அப் வித் த மணி அட் தி எண்ட் ஆஃப் த மந்த். அதனால வந்து அவங்க புதுசா ஒன்னு ட்ரை பண்ணும் அப்படிங்கிற ஒரு ஜோனே இருக்காது அவங்களுக்கு. ஆஸ் அ சன்னா நீங்க அவங்க எதையாவது ட்ரை பண்ணி அவங்க ஃபெயில் ஆயிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, நீ இதை பண்ணி இருந்திருக்கணும், இதை பண்ணல, அதனாலதான் என் லைஃப்ல நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட வேண்டியதா இருக்குங்கிற மாதிரி ஒண்ணு இருக்கும் இல்லையா. எனக்கு வந்து நான் ஒரு 25 வயசு வந்தப்ப நான் வந்து இல்ல எனக்கு இந்த ட்ரெடிஷனலான விஷயத்த பண்ணா காசு வரும், ஆனா எனக்கு இது பிடிக்கல, நான் வந்து டிஃபரெண்டா ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு நான் யோசிக்கும் போது எனக்கு ஃபர்ஸ்ட் வந்த எக்ஸாம்பிள் எங்க அப்பா தான். ஒருவேளை அவருக்கு ஆக்சுவலா அந்த ஐடியா இருந்திருக்கும், அதனாலதான் he was like that.
அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் ஃபோர்ஸ் பண்ணி அவர் நார்மலா இருக்க வச்சுட்டோன்னு வச்சுங்களேன். பட் எண்ட் ஆஃப் த டே அவரோட ஆக்சுவல் அந்த அந்த ஜோனை என்னால எம்பத்தைஸ் பண்ண இது இந்த அளவுக்கு நான் யாருக்கும் எம்பத்தைஸ் பண்ணது இல்லை லைஃப்ல, இல்ல அவங்களோட ஷூஸ்ல இருந்தது இல்ல. ஆனா இவரு கூட இருக்க முடியுதுன்னா, ஏன்னா மேபி இவரு கூட ஒரு நாள் க்ளோஸா இருந்து அப்சர்வ் பண்ணி இதுக்கப்புறம் இதே மாதிரி ஒரு மொமெண்ட் எனக்கு வந்ததுனால என்னால அதை அப்சர்வ் பண்ண முடிஞ்சு, இல்ல அதை எம்பத்தைஸ் பண்ண முடிஞ்சுங்கிற மாதிரி ஒரு ஜோன் இருந்துச்சு. சோ மேபி எல்லா எல்லா மகன்களுக்கும் அந்த மாதிரி அவங்க அப்பா ரொம்ப க்ளோஸா, ஏன்னா எல்லா நேரம் நம்ம சின்ன வயசுல வந்து அவங்களோட ஷூஸ்ல ஃபில் பண்ணவே ட்ரை பண்ணிட்டு இருப்போம். சோ அது 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 ஸ்ட்ராங் ஹோல்டா நம்மளுக்குள்ளேயே அமைஞ்சிரும் போல. சோ அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் நம்மளுக்கு அதே மாதிரி ஒரு ஈவென்ட் நடக்கும்போது வந்து நம்மளால அவங்க கூட ரொம்ப ஈஸியா எம்பத்தைஸ் பண்ணிக்க முடியும். பிளஸ் ஜிவிஎம் பண்ற மாதிரி அப்பெல்லாம் இருந்தா யாரு வேணாம்னு சொல்லுவா, சூப்பரா வேணும் தான் சொல்லுவாங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு ஆல் த வே அலாங் யூ வில் ஹேவ் அ மென்டர், someone you can converse about a lot of things இல்லையா. அவங்க வந்து கண்டென்ட் ரிச்சா இருக்கணும்னோ இல்ல வந்துட்டு ரொம்ப மெச்சூர்டா இருக்கணும்னோ கிடையாது. ஆனா வந்து எண்ட் ஆஃப் த டே யூ ஜஸ்ட் நீட் an older person, ஒரு 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 மென்டர் டு கான்வர்ஸ் திங்ஸ். சோ அது எனக்கு இந்த செஃப் படத்துலயும், செஃப் படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். வாரணமாயிரம் படத்தை விட செஃப் படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா வாரணமாயிரம் ஒரு ஐடியல் டாட். ஆமா ஆமா he will actually come to you and talk about things. செஃப் வந்து கெத்து, நம்ம பையன் வந்து சூப்பரான ஆளு, அவனுக்கு தெரியாது எனக்கு தெரியாது உன்ட்டெல்லாம் பேசிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியே இருப்பான். ஆனா கூட இருக்கிறதன் மூலமாவே கான்வர்சேஷன்ஸ் கிரியேட் ஆகும். ஜஸ்ட் லைக் இப்ப ரெண்டு பேர் ரொம்ப இன்ட்ரோவர்ட்டடான ஆட்கள் தான், பட் எண்ட் ஆஃப் த டே தே எண்டட் அப் இன் a trip and ரெண்டு பேர் தான் இருந்துக்கணுங்கிற மாதிரி இருக்கும்போது நார்மல் சாப்பிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு கான்வர்சேஷன் கிரியேட் ஆயிரும். சோ அப்படி இருக்கும்போது ஒன்ஸ் அந்த ஊர்காய் வந்துரும், எதையாவது வந்துரும். எனக்கு பிடிக்காதுங்க அது அப்படின்னு சொன்னா ஏங்க நல்லா இருக்குங்க எங்க அப்படிங்கறதுலயாவது வந்துரும். சோ அப்படி இருக்கும். ஜஸ்ட் லைக் நம்ம ரெண்டு பேர் இப்ப பேசிட்டு இருக்கோம் இல்லையா, நான் வந்து இது ஒரு 20 மினிட் கான்வர்சேஷனா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு பொதுவா வந்து ஐஸ் பிரேக் பண்றது ஈஸி தான் எனக்கு. ஆனா கான்வர்சேஷன் ஆர்கானிக்கா பில்ட் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அப்புறம் சார் விஜய் சார் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. இந்த மாதிரி நம்ம கேட்க முடியாது பாட்காஸ்ட்ல. கேட்டா வந்து அடுத்த நாளே இது இறக்குவானுங்க, கமெண்ட் இறக்குவானுங்க, இல்லன்னா ஃபர்ஸ்ட் டக்குன்னு டிராப் ஆகும் லிசனர் கவுண்ட். அந்த மாதிரிலாம் ஆகுமா? சரி எப்படி என்ன கேக்குறது அப்படின்னு சொல்லி இந்த இந்த பாட்காஸ்ட் எபிசோட இனிஷியலா பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், எனக்கு என்ன கொஸ்டின்ஸ் கேக்குறதுன்னு தெரியல. சரி நீங்க ஏதாவது பேசிட்டீங்கன்னா பேசிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா வந்து ஒன்ஸ் நம்ம பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஆக்சுவலாவே நம்மளுக்கு வந்து கான்வர்சேஷன் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து ஆஃபர் பண்றதுக்கு நிறைய இருக்கு இல்லையா. சோ அது when it comes from a father எப்படி இருக்கும்னு சொன்ன படம் தான் எனக்கு வந்து செஃப்பும் வாரணமாயிரமும். கரெக்டா, இது ரொம்ப சூப்பரான ஒரு எபிசோடா இருந்துச்சு எனக்கு. ஏன்னா நான் வந்து ரொம்ப டவுட்ஃபுல்லாவே இருந்தேன், எப்படி வரும் அப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். எனக்கு எண்ட் ரிசல்ட் பத்தின பெரிய ஐடியா இல்லை, பட் எண்ட் ஆஃப் த டே நம்ம we are putting some time over it. அதனால வந்து நம்ம மனசுக்கு தெரியும் அது நல்லா வருதா நல்லா வரலையா அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா. நம்ம பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஃபார் த சேக் நம்ம வந்து அதை எடிட் பண்றதுங்கிறது ஒன்று இருக்கு. ஆனா எனக்கு இந்த எபிசோட பண்ணவே எனக்கு அது நல்லா தான் இருக்கு. எனக்கு ஷியாமுங்கிற ஒரு ஆளை தெரிஞ்சுக்க முடிஞ்சு, அவனோட பெர்ஸ்பெக்டிவ், அவனுக்கு ஒருத்தங்க இது பாத்திருக்கியா நீ உனக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஒரு படம் சொல்லுவான், இல்ல வந்து யாரோ ஒருத்தவங்க உனக்கு ஒரு படத்தை சஜஸ்ட் பண்ணுவாங்க. அந்த படம் பார்த்து இந்த படம் பாரு உனக்கு பிடிக்கும் அப்படின்னு அவன் சொல்லியிருப்பான். நம்ம வீட்டுக்கு வந்து அந்த படம் பார்த்திருப்போம். அந்த படம் நம்மளுக்கு திடீர்னு ரொம்ப பிடிச்ச படமா மாறிடும். அந்த ஃபேக்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு எப்படி தானே பரவாயில்ல நம்மள ஒருத்தர் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கானே அப்படின்னு தோணும் இல்லையா. சோ அதனாலதான் நான் இந்த சீரீஸே ஆரம்பிச்சேன். வேற வேற ஆட்கள், பட் அவங்களோட ஃபேவரட் ஃபிலிம்ஸை பத்தி டிஸ்கஸ் பண்ணா அவங்க எந்த மாதிரி ஆட்கள்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அதே நேரத்துல அந்த ஃபிலிம்ல பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாங்கிறது தான் இதோட பேசிக் ஐடியாவே. ஏன்னா எனக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் செஃப் பத்தி பேசிட்டே இருந்தோம். பிளஸ் நீ உன் பர்சனல் லைஃப்ல இருந்து நிறைய சூப்பர் அனெக்டோட்ஸ் கொடுத்த, அது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பட்டுச்சு. பிளஸ் ஷியாம் எந்த மாதிரி ஒரு ஆளு அப்படிங்கறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கும் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. உள்ள வச்சிருந்தேன் இந்த விஷயம் எல்லாம் சொல்லலாமா. எனக்கு உள்ள வந்துட்டு எனக்கு பர்சனலா ஃபீல் ஆன எல்லாத்தையுமே அந்த தயக்கம் இருக்குல்ல, நம்ம சொல்லிடலாமா இதை நாளைக்கு யாரோ ஒருத்தர் கேட்பாங்க இதாயிரும். நான் யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு ஷேர் பண்றேன், ஃப்ரெண்ட்ஸ்க்கோ இல்ல ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ ஷேர் பண்றேன்னா ஐயோ இதெல்லாம் நான் வெள்ளுச்சு அப்பாட்ட யார்ட்டையும் சொன்னது இல்ல இது வரைக்கும். இதுக்கு மேல சொன்னா எதாவது கேட்பாங்களோ அந்த பயம் எல்லாம் இருந்துச்சு. ஆனா பேச அது அந்த டவுட்ஸே இல்லாம ஆர்கானிக்கா வெளியே வந்துருச்சு. சோ அதான் எனக்கு தெரிஞ்ச இன்னைக்கு எபிசோட் சூப்பரா இருந்துச்சு. நம்ம வந்து இன்னும் இதே மாதிரி நிறைய எபிசோட்ஸ் இது பண்ணோம். ஷியாம் நானும் நீங்க ஃப்ரீயா இருந்தீங்க அப்படின்னா வந்து நம்ம வேற எபிசோட்ஸ் பேசும்போது நம்ம கண்டிப்பா வந்து ஐ ட்ரை டு புல் யூ இன். ஏன்னா வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் உங்களோட பேசுறது. சோ அதான்
யாரோ ஒருத்தர் இப்படி சொல்றத கேட்கறதுக்கே நல்லா இருக்கு. இல்ல நல்லா இருக்குங்க, சூப்பரா பேசுறீங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான, உங்களுக்கு தெரியும் இல்லையா, சில டைம் வந்து கான்வர்சேஷன் அப்போ வந்து நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த இவங்க போட்டாதானே உங்களால ஆக்சுவலா அதை எடுத்து பேச முடியும். அந்த மாதிரி சூப்பரா இருக்கு எனக்கு தெரியும். ஸோ அதான் ஸோ ஷியாம் மாதிரி நிறைய பேர்த்துக்கு நாங்கள் பேச ட்ரை பண்ணலாம். நிறைய பேர் சூப்பரா பேசுற ஆட்களா இருக்காங்க. ஏன்னா நாங்க 2 பேருமே பேசிட்டு இருந்தா எங்களுக்கு நாங்க நேர்லயும் பேசுறோம், இது பண்ணுவோம் பேசுறோம், இங்கேயும் தனியா பிரசன்ட் பண்றதுக்கு பேசுறோம்னா ரொம்ப மொக்கையா இருக்கு. ஸோ வெவ்வேறு ஆட்கள் வந்து அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்ல பேசும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஸோ அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு நம்ம லிசனர்ஸ் நிறைய பேர்ல இருக்கிறதே கொஞ்சம் பேர் தான். அந்த கொஞ்சம் பேர்ல இருக்க ஒரு கொஞ்சம் பேராவது வந்து இஃப் தே கேன் டாக் அபவுட் த ஃபிலிம்ஸ் தட் தே லவ், அது ரொம்ப சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதான். ஸோ அதுக்காக யூ கேன் ஸ்டில் இன்பாக்ஸஸ் மெசேஜஸ் வந்து உங்களோட சஜஷன்ஸ் சொல்லலாம். நானும் பார்த்து கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அதான். ஸோ உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஃபாலோ பண்ணுங்க பாட்காஸ்ட் இதை, அதுக்கப்புறம் ஷேர் பண்ணுங்க இன்ஸ்டாகிராம்ல. அவ்வளோதான். அதுக்கப்புறம் ரேட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ.